செஃபாலஜின்னா என்னன்னு தெரியுமா? PSEEHOLOGY. பி சைலண்ட் ஃபர்ஸ்ட். இல்ல இத்தனை நாளா அது தெரியாது. இப்போதான் அதுக்கான அர்த்தம் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ ஏதோ போட்டிருந்தாங்க, அருண்குமாரோ யாரோ ஒருத்தர் போட்டு இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் செஃபாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு. இது என்னடா இது புது வந்து மெடிக்கல் ஃபீல்டா? ஏன்னா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பல்மனாலஜின்னு என்னன்னு தெரியாது எனக்கு. அப்புறமா தெரியும் லங் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஏதோ டிஃப்ரெண்ட் மெடிக்கல் இது போல இருக்குன்னு பார்த்தா செஃபாலஜின்றது இட்ஸ் ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன்ஸ் தான். சயின்டிபிக் அனாலிசிஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ், ஓட்டிங் பிஹேவியர், இந்த இதெல்லாம். அதான் நம்ம ஊர் ஆளுங்க பார்த்தா இந்த ஒருவருக்கு ஒரு நிபுணர்கள் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் நிபுணர்கள் போல இருக்கு. இதுதான் வந்து ஓகே நம்ம இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. போன எபிசோடு நம்ம வந்து திமுக அதிமுகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அனலைஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சு ரேட் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு. டைம் கருதி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம அந்த எலெக்ஷன் அந்த டாப்பிக்லேயே இருக்கும்போது பார்த்தோன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ஒப்பீனியன் போல்ஸ் வந்து கண்டபடிக்கு எல்லாரும் லான்ச் பண்ணுறானுங்க. அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்களுக்கு சாதகமாக வந்து போட்டுக்கிறாங்க. தவைக்கால இருந்து பார்த்தோன்னா வந்து ஆக்சுவலா இந்த இப்போ இந்த டிவிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான போல்ல வந்து வின் பண்ணது வந்து என்டிகே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டிவி. ஆமாண்டா, ஒருத்தர் இந்த ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாலெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த கருத்து கணிப்பு வெளியிடுவதுலாம் பார்த்தேன்னா நீ வந்து அண்ணன் இந்நேரத்துக்கு வந்து சீமான் அண்ணன் இந்நேரத்துக்கு 3 தடவை சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். ஆமா, டாக்கிங் அபவுட் டிவிக்கோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ உனக்கு கிடைச்சதா? இல்லண்ணா, கிடைக்கல. நீங்க சொன்னீங்க எடுக்க சொல்லி சொன்னீங்க, நானும் தேடி பார்த்தேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு பதிலா என்ன சொல்றது, அது என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் இருந்துச்சு. அந்த ஒரு பிடிஎஃப் மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க தனியா ஒரு வெப்சைட் ஒண்ணு வச்சிருக்காங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா நம்ம கிட்ட வந்து என்னென்ன மாதிரியான திட்டம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஃபீடு கொடுக்குற மாதிரியே ஒரு இது இருந்தது. அதை தவிர மற்றபடி எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் மொத்த கட்சிங்க பல மாசத்துக்கு முன்னாடியே பண்ணி தேர்தல் அதிக வெளியிட்டு பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டதுக்கு அப்புறமாவும் இன்னும் இவங்க ஃபீட்பேக் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்ப அறிக்கையை விட்டு இது ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா? நீங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எத்தனை நிறைவேற்றினீங்க கேட்டாங்கல்ல. வாக்குறுதியை கொடுக்கலாம் எப்படி கேட்க முடியும்? எப்படி என் ராஜதந்திரம் சீப்பா பிளான் சீப் வச்சு முடிச்சிட்டோம் பாத்தியா? சொல்லிருந்தோம்ல, கரண்டியில என்ன இருக்கிறவன் தான் வந்து பார்த்து ஆட்டணும். எதுவுமே இல்லாத என்கிட்ட எதுவுமே இல்ல, எண்ணெயும் இல்ல அப்படின்ற மாதிரி. எண்ணெயும் இல்ல, கரண்டியும் இல்ல. என்கிட்ட 2-3 பேரு இந்த மாதிரி விவாதத்துக்கு வந்திருந்தப்ப தாவேக்கா வந்து அவங்ககிட்ட நான் ஒன்னே தான் கேட்டேன். சரிங்க, நீங்க சொல்றீங்க மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்றீங்க, நான் கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மட்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க உங்க கட்சியில உங்க ஆளுங்கிட்ட இருந்து, நான் பார்த்துட்டு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் வரல, அவங்க மேனிஃபெஸ்டோ இன்னும் வரல. தேடிட்டு இருக்காங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, என்ன பண்ணுவோம் இப்போ? இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டாவே இல்லை. ஒன்று போலார் ஆப்போசிட்டா இருக்கு. இவங்க லேண்ட்ஸ்லைடா இவங்க வின் பண்ணுவாங்கன்னு வருது, இல்லைன்னா இவங்க வின் பண்ணுவாங்கன்னு வருது. அந்தந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்புகளுக்கு மட்டும் வெளியிடுறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே ஜெமினியில போட்டு அவங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டு அது லோகோ கூட மாற்றாம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆள்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஒரு 5 செஃபாலஜி, அதாவது வந்து இந்த ப்ரீ போல் சொல்லுவாங்கல்ல, சர்வே எடுக்கிறதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ போல், இன்னொன்று எக்ஸிட் போல். ப்ரீ போல்ன்றது வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சர்வே, மக்கள்கிட்ட நேரடியாவோ டெலிஃபோன் மூலமாவோ எடுக்கிற ஒரு சர்வே. அது எக்ஸிட் போல்ன்றது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு வருவாங்கல்ல, அப்போ மக்கள்கிட்ட எடுக்கிற சர்வே. இது ரெண்டுத்தையும் வந்து சொல்லுவாங்க. இது இப்போ நம்மகிட்ட ப்ரீ போல் சர்வேஸ் வந்திருக்கு.
பேஸ்ட் ஆன் தேர் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஹிஸ்ட்ரியை வச்சு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஒரு 5 சர்வே நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, கடந்த வருஷம் 2021 தேர்தலையும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்த ரிசல்ட்டு, அப்புறம் வேறு ஏதாவது ரீசெண்டாக அவங்க மற்ற ஸ்டேட்டில் பண்ண சர்வே பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அக்யூரசி ரேட்டிங் கொடுக்குறோம் 10க்கு. போன தடவை சொன்ன மாதிரியே 10க்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வச்சு ஃபைனலாக வந்து யார் யார் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒப்பீனியனையும் அதோட சேர்த்து வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சோனாபானா. ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. தமிழ்நாட்டோட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 டெக்கேடா, கிட்டத்தட்ட 60 வருஷமா திமுக அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் மாறி மாறி ஆண்டுட்டு வந்திருக்கு. ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ், நடுவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததெல்லாம் வந்து சேர்த்துட்டாலும் ஒரு 60 வருஷமா வந்து பார்த்தோன்னா வந்து இந்த 2 பெருங்கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கு. நடுவில் மாற்றத்துக்கான, அதாவது தேர்ட் ஃப்ரண்ட்ஸ் வந்து மக்கள் நல கூட்டணி, மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்காங்க நம்மக்கிட்ட. மக்கள் நல கூட்டணி, அவங்களும் இப்போ நம்ம கூட்டணியில் தான் இருக்காங்க. மக்கள் நல கூட்டணியோ இல்லை வந்து நாம் தமிழரோ இந்த மாதிரி கட்சிகள் வந்து வந்திருக்கு. சொல்லப்போனால் 2016 பாட்டாளி மக்கள் கட்சி கூட தனியாக தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த தேர்தல்ன்றது வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப குரூஷியலான ஒன்று. இந்த 2 பெருங்கட்சிகள் தான் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் இந்த தேர்தலில் வந்து புதுசான பிளேயர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதாவது நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து புதுசாக 234 தொகுதியிலையும் களம் காண்கிறார்கள். 233 என எடப்பாடி தொகுதியில் அவங்க வேட்பாளரை காணோம், கேண்டிடேட்டு காணோம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த மாதிரி வந்து போல்ஸ் எடுக்கிறதுல இந்த கருத்து கணிப்பில் எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் ஓட்டர் ஃபினாமினன் அப்படின்வாங்க. அதாவது வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது மாற்றி குத்திடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்விங் இது இருக்கும். எப்போவுமே வந்து கொஞ்சம் பேர் இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா அப்படின்னு ஒரு இது வரும். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு புது பிளேயர் வந்தப்போ ஓட்ஸ் வந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் வந்து அந்த புது பிளேயருக்கு போச்சு, அதாவது விஜயகாந்துக்கு போயிடுச்சு. இதையும் கருத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன பேக்ரவுண்டு, 2021 தேர்தல் வந்து அதிமுக சைடில் வந்து ஜெயலலிதா அம்மா இல்லாமலும் திமுக சைடில் கலைஞர் கருணாநிதி இல்லாமலையும் நடந்த முதல் தேர்தல். ஸோ 2 பேரோட அந்த ஹெவி வெயிட்ஸும் இல்லாமல் நடந்தது. திமுக வந்து 45% வாக்குகள் வச்சு 159 சீட்டுகள் ஜெயிச்சு திமுக கூட்டணியும், அதிமுக சீட்டு வந்து 39% வாக்குகளோட 75 சீட்டு ஜெயிச்சது. அதே மாதிரி வந்து இதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னா, எல்லா கருத்து கணிப்பிலும் அதிமுக கம்மியாக தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 75 சீட்டு வாங்கினது வந்து கருத்து கணிப்புகளுக்கு எதிராக தான் நடந்திருக்கு. 2024 லோக்சபா எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சுன்னா வந்து இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து 39 சீட்டையுமே ஃபுல் ஸ்வீப் பண்ணுச்சு. ஆனால் எல்லா கருத்து கணிப்பிலும் என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிமுக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 சீட்டா 2-3 சீட்டாவது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் 46.97. அண்ட் அதிமுக அந்த தேர்தலை வந்து தனியாக சந்திச்சு, அதிமுக தனியாகவும் பிஜேபி தனியாகவும். அதிமுக 23%, பிஜேபிக்கு 18% ஓட்டும் வந்து வந்துச்சு. இந்த பிரிஞ்சு போனது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 2 தான் நம்ம பேஸ்லைனை எடுக்கணும். ஏன்னா வந்து மற்ற ஸ்டேட்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸோ மக்கள் ஓட்டர் பிஹேவியர் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 2 மெயின் எலெக்ஷன்ஸில் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிட்ட சர்வேயும் ப்ளஸ் ஆக்சுவல் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இவங்க அக்யூரேட்டாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து அதை பேஸ் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்தோம்னா இந்த வருஷம் இப்போ 2026க்கு இவங்க கொடுத்த சர்வே எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கலாம் அப்படின்றதையும் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு போல்ஸ்டர், அதாவது வந்து வெளியிட்டிருக்கவங்க பேர் வந்து சி ஓட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சி ஓட்டர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா சென்டர் ஃபார் ஓட்டிங் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலெக்ஷன் ரிசர்ச். அவங்க வந்து ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் போலிங் ஏஜென்சி, ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்குது.
கிட்டத்தட்ட வந்து 100 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸையும் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ் லைக் யுனைடெட் ப்ரெஸ் இன்டர்நேஷ்னல், ராய்ச்சர்ஸ், ப்ளூம்பர்க், இவங்களோடலாம் கூட ரொம்ப க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, பல போல்ஸில் வந்து இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு அக்யூரேட்டாக இவங்க சொல்லுவாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு இம்பேக்ட் இவங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா 2021 தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து டிஎம்கே லேட் அலையன்ஸ் வந்து வின் பண்ணுன்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சீட்ஸ் வந்து 158 166 சீட் வந்து இந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக ஜெயிச்சது 159 சீட்டு. பர்ஃபெக்ட் அக்யூரசி. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக கூட்டணி வந்து 39.1% வாக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக வாங்கின ஓட்டோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 39.71. ஸோ செம்ம டைட்டு அவங்க சொன்னது. ஓகே, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியா கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி வந்து 37 39 சீட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவல் ரிசல்ட் 39, பெர்ஃபெக்டான ஸ்ட்ரைக்கு. ஓகே, அண்ட் என்ன அவங்க வந்து அதிமுக பிஜேபியோட ஸ்பிளிட் வந்து அந்த வாஷ் அவுட்டுக்கு காரணம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டராகவும் இருந்துச்சு. ரீசெண்டாக அவங்க வந்து 2022 பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் வந்து கரெக்டாக ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது சீட் ஷேர் அவங்க சொன்னது வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ 2026 அவங்க என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து யூடிஎஃப் வின் பண்ணுவாங்க, ஸோ பொட்டென்ஷியலாக கவர்மெண்ட் சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய யூடிஎஃப்ன்றது வந்து யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அதாவது காங்கிரஸோட கவர்மெண்ட். எல்டிஎஃப் அப்படின்றது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே, அதுதான் இப்போ கரண்ட்ல இருக்கிறது. ஓகே, ஸோ 2026 இவங்களுடைய என்ன சொல்றாங்கன்னா வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கு, ஆனால் கான்டெஸ்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 125 135 சீட்டு வரும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 90 100 சீட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 125 சீட்டுன்னா நம்ம மெஜாரிட்டியான 118க்கு ரொம்ப க்ளோஸ், கரெக்டா? அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான ஃபேக்டர் விஜய் ஃபேக்டர். விஜய் வந்தது ஒரு 8-8.5% ஓட் ஷேர் வந்து அஃபெக்ட் பண்ணலாம், எஸ்பெஷலி அர்பன் யூத், சிட்டி சைடில் இருக்கக்கூடிய யூத்தோடைய ஓட்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப மேஜராக இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகிற போக பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ண நிறைய பேருமே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே அர்பன் சைடில் இருக்கவங்க, நல்ல பொசிஷனில் படிச்சுட்டு இருக்கிற அர்பன் யூத் தான் அவங்கெல்லாம். ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க மாற்றம் வேணும். இந்த அர்பன் சைடுல இருக்கிறவங்க அவங்க எல்லாம் தான் இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ்ல வருவாங்கல்ல. ஆமா, பட் சைலண்ட் ஓட்டர்ஸ் யாருன்னா ரொம்ப வெளிப்படையா இவங்க சொல்றவங்கலாம் அதுல வரமாட்டாங்க. எப்படி சொல்ல வரேன்னா வந்து இல்லத்தரசிகள் இருக்காங்க, கரெக்டா வந்து அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைச்சிட்டு இருக்கு, பஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு வந்து மேபி அவங்க ஊர் லோக்கல் கவுன்சிலர் பண்ண விஷயம் பிடிக்காம இருந்திருக்கும், இல்லை வந்து அவங்க எம்எல்ஏ வந்து ஏதாவது வந்து பேசியிருப்பாப்ல. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விரக்தி இருக்கும். இல்லைன்னா ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் இருக்குல்ல திமுக மேல, வாரிசு அரசியல், அவங்க மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு அவங்க வந்து வேற ஒரு ஓகே மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க இருக்கலாம். ஸோ அதுதான் அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ்ல வரும். இவங்கெல்லாம் சைலண்ட் ஓட்டர் கிடையாது, இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையா வந்து சப்போர்ட் பண்றவங்க தான். ஓகே, ஸோ இவங்களுடைய ஸ்கோர் இப்போ இவங்க சொன்ன இதை வச்சு அவங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தோன்னா வந்து 10க்கு 9.5. ஏன்னா 2021 சரி 2024 சரி தமிழ்நாடோட பொறுத்த வரைக்கும் சி ஓட்டர் சர்வே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாவே அக்யூரேட்டாவே இருந்திருக்கு. இப்போ ரேட்டிங் சொல்றீங்கல்ல, அது மட்டும் கிளியரா சொல்லிருங்க. ரேட்டிங் வந்து எதுக்கான ரேட்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரேட்டிங் வந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங், இதோட இவங்களோட அக்யூரேசி ஸ்கோர். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 பேருடைய ப்ரீ போல் சர்வேயும்
ப்ளஸ் அது ரிலேட்டடான அவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் ஜெமினி ஏஐல கொடுத்து டீப் ரிசர்ச் பண்ணி இதை பேஸ் பண்ணி அவங்களோட அக்யூரேசிக்கு வந்து எவ்வளோ ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அவுட் ஆஃப் 10. அந்த ஸ்கோர் படி பார்த்தா சி ஓட்டர் சர்வேக்கு நமக்கு அரைவ் பண்ணியிருக்க அக்யூரேசி ஸ்கோர் வந்து 10க்கு 9.5. இதுபடி போனோம்னா ஒரு தொங்கு சட்டசபை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா சப்போஸ் ரொம்ப மெஜாரிட்டி அதிகமாக இல்லாமல் இருக்குது, ஒரு 5 எம்எல்ஏ வந்து நாம் தமிழரோ இல்லை தாவேக்காவோ இருக்குது, 3லேருந்து 4ன்னா கூட அது ஒரு ரொம்ப பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கண்ட்ரியோட இது பார்த்தோன்னா வந்து எலெக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் FPTP சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் நாட் என்டையர்லி பர்சன்டேஜ் பேஸ்ட். அதாவது வந்து ஒரு தொகுதியில் இருக்கிற மெஜாரிட்டி யார் ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சட்டசபை உறுப்பினர் ஆகணுன்றது தான் வந்து பாயிண்ட்டு. ஓகே, ஆனால் நம்ம வந்து மெஜாரிட்டினா 51% ஆஃப் த ஓட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பதிவான ஓட்டில் யார் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ 79-80% வாக்கு தான் பதிவாது. அதில் 50% அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது அவங்க 50% வாக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இருக்கிற கேண்டிடேட்ஸில் பதிவான வாக்குகளில் அவங்க அதிகமான பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்கன்னா வந்து அவங்க மெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஃபார் அலையன்ஸ். இப்போ எப்படின்னா வந்து ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப குறைவான வாக்குகளே இருக்கலாம். ஓகே, அவங்க தனியாக நின்னாங்கன்னா. ஆனால் கூட்டணியாக நிற்கும் போது அந்த வாக்குகளும் ஒரு கூட்டணிக்கு சேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். போன தடவை பார்த்தோன்னா வந்து 3000-லேருந்து 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ண கேண்டிடேட்ஸ் நிறைய பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் அலையன்ஸ், ஒரு மேஜர் கீ பாயிண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ், அதாவது சி ஓட்டர் சர்வேவோட அனாலிசிஸ். சரி, அடுத்த அனாலிசிஸ் போகிறோம். அடுத்த சர்வேயை பற்றி நம்ம போகிறோம். நம்ம சோனா பனாவில் கண்டினியூ. ஓகே, ஸோ அடுத்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது உங்க இந்தியா டுடே குரூப்போட ஒரு போல்ஸ்டர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு இந்தியாவில் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸிட் போல் எக்ஸிட் போலுக்கான கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சின்ற லெவலுக்கு இருக்கிற ஒரு ஏஜென்சி இது. ஸோ இங்கே ஆல்ரெடி நிறைய ஸ்டேட் அண்ட் நேஷனல் எலெக்ஷன்ல வந்துட்டு வின்னரை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்க எக்ஸிட் போல்ஸ் ஃபைனல் ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட 2026 தமிழ்நாடு ப்ராப்பர் ப்ரீ போல் சீட் ப்ரொஜெக்ஷன் இல்லை. இன்ஸ்டெட் இவங்க வந்து மூட் ஆஃப் தி நேஷன் அந்த ட்ராக்கர்ஸ் பேஸ் பண்ணிட்டு அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எப்படி இது மாதிரியா சர்வே மாதிரியா சென்டிமெண்ட் மாதிரி? ஆமா, சென்டிமெண்ட் அனலைசிஸ் அந்த மாதிரி. ஸோ இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி பார்த்தோம்னா 2021 TN அசம்பிளி அண்ட் 2024 லோக்சபா. ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா 2021 எலெக்ஷன்ல ஆக்சிஸ் மை இந்தியா டிஎம்கே அலையன்ஸ்க்கு லேண்ட்ஸ்லைட் விக்டரின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 175 195 சீட்ஸ் வரும். ஆனா ஆக்சுவலா வந்து 159 வந்தது சீட்ஸ் வந்துட்டு டிஎம்கே பிளஸ் எஸ்பிஏக்கு சொல்லியிருந்தாங்க. எஸ்பிஏனா மதசார்பற்ற கூட்டணி, அதாவது செக்யூலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ். ஸோ அதுதான் வந்து எஸ்பிஏன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க வந்து வின்னரை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனா வந்து சீட் கவுண்ட்டை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா 175 195 ஃபார் டிஎம்கே கூட்டணி. ஆனா ஆக்சுவல் சீட்ஸ் வந்துட்டு 159. ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்தை வந்து எஸ்பெஷலி வந்து வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் பெல்ட்ஸ்ல வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. கொங்கு பெல்ட், கொங்கு பெல்ட் வந்து இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்து அந்த கீ டேக்அவே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, வின்னர் வந்து கரெக்டா சொல்றாங்க, பட் சீட் கன்வர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸா இருந்தது. 2021 அசம்பிளியோட போல் இது. இப்போ வந்து 2024 லோக்சபாவோட எலெக்ஷனோட போல் ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்தியா கூட்டணிக்கு வந்து 33 37 சீட்ஸ் கிடைக்கும், என்டிஏக்கு 4 சீட்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா ஆக்சுவல் பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்வீப் 39 out of 39 எடுத்தது. ஸோ இதை வந்துட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணல. இப்போ நேஷனல் லெவல்ல, இது தமிழ்நாடு லெவல்ல, நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இவங்க ப்ரெடிக்ஷன் வந்து என்டிஏ வந்து 361 to 401 சீட்ஸ் வந்து வின் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் வந்துட்டு 292 சீட்ஸ்.
ஸோ ம். இதுலயும் வந்து சிக்னிஃபிகண்டா அவங்களோட ஓவர் எஸ்டிமேஷன் இருந்துச்சு. ஆனா ரீசெண்ட் நேஷனல் ப்ரெடிக்ஷன்ல மேஜர் மிஸ் தான் இது அவங்க ப்ரெடிக்ட் ம். பண்ணதுல. ஸோ ஓகே. ரீசன் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இன் அதர் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அதை பார்த்தோம்னா, ஜார்க்கண்ட்ல வந்து 2024 எலெக்ஷன் வந்து அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து 49 to 59 இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவல் வந்து 56. ஸோ இது வந்து ஹைலி அக்யூரேட்டா இருந்தது. ஒடிஷா எலெக்ஷன்ல கரெக்ட். வந்துட்டு பிஜேபி வர்சஸ் பிஜேடி ஒரு நெக் டு நெக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பிஜேபி ரேஸை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இது வந்து மற்ற ஸ்டேட்ல நடந்த எலெக்ஷன்ஸ் இல்ல இல்ல வந்து உங்க ஒடிஷா வந்து பிஜேபியும் பிஜேடி வந்து நெக் டு நெக் இருக்குன்னாங்க. ஆனா பிஜேபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே வந்து லீடு வந்துச்சு. கரெக்ட். இவங்க என்னன்னா இவங்களது வந்து டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. என்னன்னா இவங்க சொல்றாங்க இப்ப பிஜேபி வின் பண்ணணும்னா பிஜேபி வின் பண்ணுது. ஆனா இவங்க வந்து சீட் வந்து கொஞ்சம் ஓவரா சொல்லிடுறானுங்க. ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகமா போயிருது, எஸ்டிமேஷன் அதிகமா போயிருது. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணபடி மகாராஷ்டிராலயும் சரி, ஆந்திராலயும் சரி இந்தியா வின் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா ஸ்கேல்ஸ் வந்து ஓவரா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2 இடத்துலயுமே வந்து வின்னர் வந்து கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க ஹரியானால மிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமா. ஹரியானால வந்து 24 எலெக்ஷன்ல ப்ரெடிக்ஷன் வந்து தப்பா போச்சு. எப்படின்னா அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து 53ல இருந்து 65 சீட்ஸ் ஃபார் காங்கிரஸ். ஆனா ஆக்சுவலா வந்து பிஜேபி வந்து 48 சீட்ஸ் அவங்க பவர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஓவரால் டேக் அவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த இதுல இந்த அதர் ஸ்டேட்ஸ்ல நடந்த எலெக்ஷன்ஸ் போல வச்சு பார்த்தோம்னா, ஆக்சிஸ் மை இந்தியா டைரக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஆனா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். ஓவர் எஸ்டிமேட்டும் ஆகலாம், அண்டர் எஸ்டிமேட்டும் ஆகலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட் சினாரியோக்கு வரும். 2026 தமிழ்நாடு ப்ரெடிக்ஷன் அண்ட் அனலைசிஸ்க்கு வந்தோம்னா, ஆக்சிஸ் மை இந்தியா சீட் வைஸ் ப்ரீ போல் ரிலீஸ் பண்ணதுல, ஆனா இவங்க வந்து சிஎம் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் மூட் ட்ராக்கர்ஸ் பேஸ் பண்ணி சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூட் ட்ராக்கர்ஸ்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சென்டிமெண்டல் அனலைசிஸ் தான். கரண்ட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தோம்னா நம்மளோட எம்கே ஸ்டாலினுக்கு வந்துட்டு பர்சனாலிட்டி பாப்புலாரிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இங்க மேஜரா பேசப்படுற விஷயங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, அதுக்கப்புறம் ட்ரக் மெனான்ஸ் இன்க்ரீஸ், ட்ரக்கோட யூசேஜ் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதோட புழக்கம் அதிகமா இருக்குன்ற மாதிரியான பேச்சுகள் இருக்கு. ஸோ இது வந்து கன்சர்ன்ஸா இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்கம்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளா லீட் பண்ணுவாங்க. அவங்களோட ரேஞ்ச் எஸ்டிமேட்டட் ரேஞ்சுன்னு பார்த்தா 140ல இருந்து 150 சீட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதுல இருந்து இது பண்ணிருக்காங்கன்னா, இதோட கீ டிசைடிங் ஃபேக்டர் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்தது. இப்போ லாஸ்டா கொடுத்தாங்கல்ல இந்த 5,000 அசிஸ்டன்ஸ், அது வந்துட்டு வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இவங்க சொன்ன மாதிரி அந்த மூட் ட்ராக்கர்ஸ் வச்சு இது பண்ணது. ஸோ இவங்களோட அக்யூரசி பார்த்தோம்னா, ஒரே நிமிஷம் அக்யூரசி ஸ்கோர் பண்ணி ஒன்று கேட்டுக்கிறேன் நானு. எங்க பச்சை கிளிக்கு சட்டை வாங்கி தருவோம்னு போடவே இல்லை, தாவேக்கா இல்ல. சாரி, அவங்க வந்து இதுல வந்துட்டு அவங்கள இது பண்ணல, பச்சை கிளி இந்த வார்த்தையே இல்லையா? பச்சை கிளின்னு ஒரு வார்த்தை கூட நீங்க போடவே இல்லையா அவங்க? அப்ப எங்க அண்ணன் என்னடா சொல்ற இது? இங்க கூட அவங்களுக்கு எவ்வளவு வந்து ப்ரெடிக்ஷன் இவங்க சொல்லிருக்காங்கன்னா, என்ன அனாலிசிஸ் இது? எந்த குரூப் இது? இது இந்தியா டுடே. அதான் இந்தியா டுடே. நாளைய இந்தியாடா அவங்க. நாளைய தீர்ப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் நானு. சரி ஓகே, இவங்க அக்யூரசி ஸ்கோர் என்ன? சரி, இவங்களோட அக்யூரசி ஸ்கோர் பார்த்தோம்னா 8.5 அவுட் ஆஃப் 10. ஸோ இவங்களோட ப்ரெடிக்ஷனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம்னா, கான்ஸ்டன்டா வின்னரை வந்து ஐடென்டிஃபை பண்ற கேப்பபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களோட வந்து எக்ஸிட் போல் கிரெடிபிலிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட வீக்னஸ் பார்த்தா 2021ல இந்த டிஎன்ல டிஎம்கே வந்து ஓவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணது. ஆனா வின்னர் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க, சீட் ப்ரொஜெக்ஷன் மட்டும் ஓவரா போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 24 நேஷனல் அண்ட் ஹரியானா அது ரெண்டுமே பெரிய மிஸ்ஸா இருந்துச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இதுல இருந்தே வந்து இவங்களோட கிரெடிபிலிட்டி நமக்கு தெரியும், இவங்களோட போல்ல இருந்து எந்த அளவுக்கு இதாகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க சீட் வைஸ் கொடுத்துருக்கிறதும் நம்ம கடைசியில சொல்லலாம். 234 சீட்டுக்கு எத்தனை சீட்டை வந்து டிவிகே அப்புறம் சீமான்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க மேஜரா சொல்றது டிஎம்கே ஏடிஎம்கே தான் சொல்றாங்க. அவங்களோட கருத்துப்படி பார்த்தோம்னா டிவிகேக்கு 1ல இருந்து 4 சீட்டு வர்றதுக்கும்
என்டிகேக்கு 0ல இருந்து 1 1 வரலாம், அப்படி இல்லைன்னா 0 அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் தோணுது. மேபி சீமான் ஜெயிப்பாரோ இந்த தடவை அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்றாருல்ல, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கேன்னு ஒன்னு டிவிகேன்னு. ஆனா இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒன்னு என்டிகே இன்னொன்னு டிவிகேன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீ சரி, ஓகே. நான் ஓட்டிருக்கேன். சரி, ஓகே. ஓகே, இப்போ 2 ஏஜென்சியோட ப்ரீபோல் சர்வே கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சிஸ் மை இந்தியா அது வந்து ஆக்சுவலாக வந்து சீட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. வெறும் அவங்க சொன்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ராக்கரை வச்சு நம்மளை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஃபேக்சுவல். இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் பண்ண இந்த அனாலிசிஸ் அப்படியே இதோட பிடிஎஃபை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்களும் பார்த்து படித்து பயனடைங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். 2 அடுத்து வந்து முக்கியமான ஒரு ஏஜென்சியோட சர்வே பார்க்க போகிறோம். முக்கியமானது ஏன் சொல்கிறேன்னா வந்து இவங்க ஏஎன்எஸ், அதாவது அக்னி நியூஸ் சர்வீஸ் ப்ளஸ் தந்தி டிவி இணைந்து நடத்திய சர்வே இது. தந்தி டிவி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவர் பேர் தான் மறந்துட்டேன், ஞாபகம் இருக்கு அவனுக்கு. ஒரு தொகுதி வாரியாக வந்து கரெக்டாக வந்து யார் வந்து இருக்காங்க, இந்த தொகுதியிலேருந்து யாரோட ஸ்ட்ராங் ஹோல்டு அதிகமாக இருக்குது, எத்தனை பூத்தில் வந்து இவங்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப பிரித்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அது. ஓகே. ஸோ முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், வாட் ஐ ரிமெம்பர் இஸ் வென் ரங்கராஜ் பாண்டே வாஸ் ஸ்டில் வித் தந்தி டிவி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ நான் தந்தி டிவின்னு பார்த்தோன்னே சரி ஓகே இதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏஎன்எஸ் அக்னி நியூஸ் சர்வீஸ்ன்றது ஒரு தெலுங்கு பேஸ்டு டிஜிட்டல் நியூஸ் பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அவங்க இப்போ ரீசெண்டாக மார்ச்சில் தான் இந்த இதை வந்து வெளியிட்டிருக்காங்க சர்வே. ஸோ நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு. இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம 2021 அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, they are the first person to say அந்த கொங்கு பெல்ட் வந்து இன்னமும் அதிமுக கோட்டையாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா 2016லேருந்து 21 மோஸ்ட்லி 4 வருஷம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தப்போ நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸ்டெர்லைட் பிரச்சனை, அந்த மாதிரி வந்து எக்கச்சக்க நீட் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. அதே சமயம் வந்து கொரோனாவும் வந்து 2021 அந்த டைமில் 21 மிடில் தானே வந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்தது. அப்போ ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நிலவுச்சு மக்கள் மேலே. முன்னாடி அவங்க கட்சிக்குள்ளே நடந்த பிரச்சனைங்க இதெல்லாம் பார்த்து கூட ஒரு மாதிரியான வெறுப்பு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ஃபுல் ஸ்வீப் இருக்கும், அப்படியே வந்து திமுக தான் போய், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் பிரதேஷ் எல்லாருமே அதான் சொன்னாங்க. பட் இவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வெஸ்டர்ன் தமிழ்நாடு, அதாவது வந்து கொங்கு பெல்ட் வந்து இன்னமும் வந்து அதிமுகவோட கோட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க லேண்ட்ஸ்லைடு விற்று வந்து சேலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து திமுகவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நடந்துச்சு வேற. ஓகே, கொங்கு பெல்ட்ல பெருசாக வந்து திமுகவால் ஜெயிக்கவே முடியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க இதே மாதிரி சர்வேஸ், மோட் ஆஃப் த பீப்புள் சர்வேஸ் நீங்கள் சொன்னல அந்த மாதிரி எடுத்து பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து மைனாரிட்டி வந்து கன்சாலிடேஷன் திமுக பின்னாடி இருக்கு தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே வந்து என்டிஏக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாகவும் இருந்துச்சு. இந்த தேர்தலில் மைனாரிட்டி ஓட்டு அந்த கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணுறதுக்காகவே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கோ அப்படின்னு எனக்கு கூட தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த சைடு தான் இருக்குது. மொத்தமாக இவங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவங்க கூட்டணி வந்துச்சுன்னா மைனாரிட்டி ஓட்டு இங்கே வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த ஓட்டெல்லாம் அப்படியே வந்து திமுக போயிடுச்சுன்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது நடந்துச்சு 2024 அது நடந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அதை உடைக்கணுன்றதுக்காக தான் இவர் விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இது கான்ஸ்பிரசியா இது ரியலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த ஓட்ஸை கிராப் பண்றது பிளஸ் வந்து நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து கிராப் பண்றதுமே வந்துட்டு டிவிகே சைடு போறதுதான் வாய்ப்பு உள்ளது. ஏன்னா முன்னாடி வரைக்கும் நியூ ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அவங்க வந்து புரட்சிகரமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்னு என்டிகேக்கு போடுவாங்க, இல்ல நோட்டாக்கு போடுவாங்க, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சில நியூ ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கேக்கு இல்ல மற்ற கட்சிக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு.
இப்போ நியூ ஓட்டர்ஸ் வந்து ஃபுல்லா கிராப் பண்றதுக்கு எப்படி சொல்றது, ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஃபேன்சியா இப்போ கண்ணில் பட்டோன்னு பளிச்சுன்னு தெரியற மாதிரியான பொம்மை, இந்த மாதிரியான பொருள்லாம் கேட்டு வாங்கிட்டு போகும் தெரியுமா? எப்படி இப்ப சின்ன பசங்களுக்கு கோகோ மெலன் போட்டு இப்போ சோறு விட்டுறாங்க, அந்த மாதிரி வந்து கோகோ மெலன் தான் டிவிக்குன்னு தோணுது எனக்கு. ஆமா. அது ஆனா வந்து ஃபியூச்சர்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சொல்லப்போனா கன்ஃபெஷன் சொல்லிக்கிறேன். நானே நோட்டாக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். இவங்கலாம் வந்து இது என்ன சொல்லிட்டு. ஆனாலும் ஒரு ந நல்ல விஷயம் என்னன்னா, என்னைக்குமே நான் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டது கிடையாது. ம். ம். ஸோ ம் ஸோ வரும். என்ன சொல்றது? மாற்றம் வரும். பட் அது அவங்க மைண்ட்ல வந்து அ சில பேர் பேசுறது நமக்கு கேட்குது. இவனுங்களுக்கெல்லாம் பட்டா தான் தெரியும். அவங்க ஒருத்தர் வந்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு. பட் அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாரும் கஷ்டப்படணுமா? அப்படின்னு தோணுது. நீ சஃபர் ஆகு, நான் எதுக்கு இதாகணும்? ம். இது எப்படி இருக்குன்னா, இந்த இதுல அந்த அர்ஜுன் ரெட்டில அந்த பாட்டி சொல்லும் தெரியுமா, லெட் ஹிம் சஃபர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவும் நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. யூ கோ சஃபர் மேன். ஒய் மீ? ம். ரைட். சரி. இப்போ 2026ல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ம். இப்போ கரண்ட்டா இருக்கிற திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ம். ம். 44.9% வாக்குகளோட 180 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா ஓகே. சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் ஓகே. சொல்றாங்கன்னா, திமுகவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதுவும் ம். வந்து ம். விமென் ஓட்டுகள் வந்து கிட்டத்தட்ட 60% விமென்ஸ் வந்து விமென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து க ம். இப்ப இருக்க ஆட்சி மேல வந்து இருக்கிறாங்க. மகளிர் உரிமை ம். தொகை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு. அப்புறம் ம். அதிமுக கூட்டணிக்கு ஒரு 54 சீட்டு கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற ஒரே ம். விஷயம் என்னன்னா, பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அந்த சீட்டு வந்து 54ஓட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க இல்லாம ம். இருந்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா வந்திருக்கலாம் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா இவங்களோட அலையன்ஸே வந்துட்டு இவங்களுக்கு வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து பெரும்பான்மை இழக்க வச்சிரும். எப்படி வந்து கொங்கு பெல்ட் பெருசா அடி வாங்காதுன்னாலும், சதன்ல சில இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இது இருக்கு. எப்படியும் இழுபறியில போய் கூட 2 பக்கம் எப்படி வரும்ன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிற இடத்துல, சாலிடா இப்ப டிஎம்கே சைடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு சொன்னா, ராமநாதபுரம் கான்ஸ்டிடியூன்சில வந்துட்டு சிறுபான்மையர் ஓட்டு கொஞ்சம் அதிகம். அங்க வந்துட்டு ம். இவங்க வந்து என்டிஏ கூட்டணியோட போய் போய் அங்க இருக்கும்போது, அங்க அதுக்கான வாய்ப்பு கம்மி. ராமநாதபுரத்துல இது பண்றது. ம். சரி அது பார்க்கலாம். ம். அதான் நான் சொன்னேன்ல, இது விஜய் ஃபேக்டர் வந்து எஸ்பெஷலி மைனாரிட்டி ஓட்ஸ்ல வந்து ஒரு பெரிய இம்பேக்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட அதாவது அக்னி நியூஸ் சர்வீஸ், ஏஎன்எஸ்என், தந்தி டிவியோட ப்ரெடிக்ஷனுக்கு ம். நம்ம கொடுக்குற ம். அக்யூரசி ஸ்கோர் 10க்கு 8. ஏன்னா ஓகே. அவங்களுடைய லோக்கல் நாலேஜ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னத வச்சு எல்லாம் பார்க்கும்போது. ஆனா 180 சீட்டு திமுகன்றது வந்து மத்த எல்லா சொல்றத விட ரொம்பவே அதிகமா இருக்கு. மத்தவங்கலாம் வந்து இப்போ ஆமா, 120லேருந்து ஆமா. 140, 140, ம். 150 இந்த மாதிரி சொல்றது. 180 வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ம். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி இது ஒண்ணு இருக்கும். கரண்ட் ம். கவர்மெண்ட் மேல ஒரு வெறுப்பு இருக்கவங்க, ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவங்க மாறி போன்ற அந்த இது எப்பவுமே இருந்துட்டு ம். இருக்கும். அத வந்து இவங்க அண்டர்ஸ்டேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதே மாரி வந்து டிவிகே அண்ட் நாம் தமிழருடைய இதையும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டேட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. நம்ம பொறுத்து ம். இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் வந்து 10க்கு 8. ஓகே, ஓகே. அடுத்ததா வந்துட்டு நம்ம டுடேஸ் சாணக்யா அப்படின்ற போஸ்டர்ஸோட அனலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஸோ நிமிஷம் டுடேஸ் சாணக்கியன்னா வந்து இவருதா? அ நினைச்சேன் நீங்க ரங்கராஜ் அதுதான் சொல்றீங்களா? பாண்டியன் தான் சொல்ல வந்தீங்க. அவரு கிடையாது. ரங்கராஜ் இது கிடையாது ஓகே. இது. இது வந்துட்டு ம். 1995ல இருந்து இருக்க ஒரு போல் ஏஜென்சி. ஸோ ம். ஓகே. 2014 ஜெனரல் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்னால இவங்களுக்கு வந்து லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வாங்கின அளவுக்கு உள்ள ஒரு ஏஜென்சி. ஆனா ரீசெண்ட் புரியுது. இயர்ல உங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வாலட்டைலா தான் இருக்கு. பெரிய அளவுல ஸ்டேபிளா இல்ல. சில நேரத்துல டீவியேஷன்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ ஓகே, இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி எவாலுவேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ 2021 டிஎன் அசம்பிளி அண்ட் 2024 லோக்சபா. ஸோ இதுல வந்துட்டு இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். 2021ல தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல டுடேஸ் சாணக்கியா டிஎம்கே சைடுக்கு ஷிஃப்ட் இருக்குன்னு கரெக்டா சிக்னல் பண்ணாங்க. ஆனா எக்ஸாக்ட் சீட் வந்து பிரேக் டவுன் பண்ணல. எப்படி சி ஓட்டர்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அந்த ம். அளவுக்கு கொடுக்கல இவங்க.
இவங்க கிட்ட ஒரு டேக் அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் கரெக்டா இருக்கு, பட் வந்து டெப்த் ஆஃப் அனலைசிஸ் வந்து கம்மியா இருக்கு. 2024 லோக்சபா எலெக்ஷன் நேஷனல் லெவல்ல பிஜேபிக்கு மட்டும் இவங்க ப்ரெடிக்ஷன் வந்து 335 சீட் இருந்துச்சு. பிஜேபி பிளஸ் அவங்களோட அலையன்ஸ் சேர்த்து என்டிஏக்கு வந்து 400 சீட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஓவர் எஸ்டிமேட் தான். ஆக்சுவலா வந்து இவங்களதுல வந்து மிஸ் இருந்துச்சு ஆக்சுவல் சீட்ஸ் வந்ததுல. ஸோ இது என்ன சொல்றதுன்னா, நேஷனல் மாடல் 2024 பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு செட் ஆகல. ஸோ கொஞ்சம் மிஸ்காலிபிரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இவங்க அந்த போல். 2024 லோக்சபா தமிழ்நாடுல இந்தியா கூட்டணி, அதாவது டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா வந்துட்டு ஃபுல் ஸ்வீப் இருக்குன்றத அவங்க கிளாரிட்டியா சொல்லல. ஸோ ஆனா வின்னர்ஸ் வந்து கரெக்டா அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆனா ஸ்கேல் அண்ட் இன்டென்சிட்டி வந்து மிஸ் ஆகுது இவங்க கிட்ட. இவங்களோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ராக்ஸ் வந்து மிக்ஸ்டாவே தான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் 2021ல வந்து ப்ரெடிக்ஷன் வந்து க்ளோஸ் கண்டெஸ்டா போச்சு. ஆக்சுவல் வந்து டிஎம்சிக்கு வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு. கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதுல வந்து போல் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா பீகார் 2025 எலெக்ஷன் என்டிஏ வந்து பெரிய வெற்றி அடையும் சொல்லியிருந்தாங்க. நிதிஷ்குமார் பிளஸ் பிஜேபி அலையன்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த போல் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2015 டெல்லி எலெக்ஷனுக்கு வந்து ஆம் ஆத்மி வந்து ஃபுல் ஸ்வீப் வரும், 48 சீட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க கெஜ்ரிவாலுக்கு. அவங்க சம்டைம்ஸ் வந்து பிரில்லியண்டா பண்றாங்க, சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ எப்படி சொல்றது, மிக்ஸ்டா தான் இவங்களோட போல் இது வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ 2026 தமிழ்நாடு ப்ரெடிக்ஷன் அனலைசிஸ் பார்த்தோம்னா இவங்களோட அப்ரோச் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஸோ இவங்க ஃபோக்கஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைலண்ட் ஓட்டர்ஸ் பிளஸ் வந்து சொபாரிட்டி ஆஃப் எலக்டரேட். ஸோ இந்த கொஞ்சம் தெளிவா ரேஷனலா யோசிக்கிற ஆட்கள்ன்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு ஓட்டு போடுறதுக்கு அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பண்ணிருக்காங்க. கரண்ட் இன்சைட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஆன் பேப்பரா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ட்ரெடிஷ்னல் எலெக்ஷனோட பஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்விசிபிள் ஆன்டி இன்கம்பன்சி. நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட், ஒரு சேஞ்ச் இருக்கலாமே, வரலாமே, புதுசா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த இதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து 115ல இருந்து 125 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி மார்க் 118. இது ரொம்ப டைட்டான எலெக்ஷனு. கொஞ்சம் அங்கங்க இந்த ஹங் அசம்பிளி சான்ஸ் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, இப்போ நிறைய இடத்துல நடந்திருக்கும்ல, இதுலயே கூட அந்த மாதிரிதான் நடந்துச்சு. ஆந்திரால வந்துட்டு இவங்க இது பவன் கல்யாணோட இது போய் கூட்டணி வச்சதுனால தானே அங்க அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகே பார்ட்டி வந்து அவங்க பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டரா இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து டோட்டலா ஸ்விங் ஆகலாம், கிளியர் மெஜாரிட்டி இல்லாம சிச்சுவேஷனும் வரலாம். ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு இங்க. ஸோ இவங்களோட பார்த்ததே இவங்க தான் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஆஃப் தொங்கு சட்டசபைக்கு வந்து ரொம்ப அதிக ரிஸ்க் இருக்குன்றது சொல்றாங்க. கரெக்டா? ஏன்னா இங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி சைலண்ட் ஓட்டர்ஸ் பிளஸ் வந்து யோசிச்சு இது பண்ற மாதிரியான ஓட்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி தான் இவங்க அது சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுத்துக்குமே சொல்றாங்க டோட்டலா ஸ்விங் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. கிளியரா மெஜாரிட்டி இல்லாம அங்கங்க 1-2 சீட்டுக்கு சாரி எம்எல்ஏஸ்க்கு வந்து பை பண்றது அந்த மாதிரியான சான்சஸ்க்கும் இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க இவங்க. ரூம் புக் பண்றது, ரெசார்ட்டே புக் பண்றது, இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, அது எதுவும் சொல்லல. ஆனா வாய்ப்புகள் இருக்குன்ற இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சரி, இவங்களோட அக்யூரசி ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7 out of 10. இப்போ இது வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் கிரெடிபிலிட்டி இவ்வளவு நாளா சொன்னதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சில இடத்துல வந்துட்டு இவங்க நேஷனல் லெவல் ப்ரெடிக்ஷன்ல வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. அவுட்கம்ஸ் வந்து நிறைய கம்மி ஆயிருக்கு இவங்க கிட்ட இருந்து. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றது இவங்களுக்கு வந்து நம்ம 10க்கு 7 கொடுத்துருக்கோம்.
இப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். இப்போ காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வந்து திருமாவளவன் போட்டி போடுறத சொல்லியிருந்தாரு. அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? அதே மாரி வந்து இவங்களும் வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் வந்து போட்டி போடுறாங்க. தேமுதிகலேருந்து. இது என்ன சொன்னாங்கன்னா வந்து, என்ன பிரெடிக்ட் பண்ணப்பட்டுருச்சுன்னா, நெறைய பேர் வந்து தொங்கு சட்டசபை வரும் அப்படின்ற நோக்கத்துல தான் பண்றாங்க. அப்படி வர மாரி இருக்கு அப்படின்னா, ஒரு துணை முதலமைச்சர் சீட்டு வாங்கலாம். இப்ப ஓகே, இவங்க ஓகே. இல்லாம வந்து இது நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுன்ற மாரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அப்போ ஒரு ம், டெபுட்டி சிஎம் போஸ்ட் குடுங்க. அப்பதான் இருப்போம்னு ம். இவங்க டிமாண்ட் பண்ணலாம். அந்த நோக்கத்துல தான் பண்றாங்களோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. நான் கூட வந்து ஒரு சிட்டிங் எம்பி போஸ்ட்ட விட்டுட்டு இவர் வராரே, ஒருவேளை இவரும் அதுக்காக தான் பண்றாரோ அப்படின்னு நெனச்சேன். ஆனாலும் வந்து அவர் அப்ப எடுத்த டெசிஷனும் எனக்கு வந்து ஒத்துக்க முடியல. இந்த சென்ஸ் ஜஸ்டிஃபை ஆகல. ஏன் அந்த மாரி பண்ணாருன்னு புரியல. அதுக்கப்புறம் ஏன் அத வந்து ஒரு காங்கிரஸ்காரருக்கு குடுத்தாங்க அப்படின்றது நமக்கு இப்ப விளங்கல. ஆனா அவரே சொல்லியிருந்தார். இந்த மாரி வந்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் இது போஸ்ட் வேணுன்றதுக்காக நான் பண்றேன். அந்த மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ம், காரணம் அப்படின்றது வந்து தலைவருக்கு மட்டும் தான் வெளிச்சம். ம். இது ரொம்ப வந்து என்ன சொல்றது, இந்த இந்த தேர்தல்ல ரொம்ப டிராமாட்டிக்கா பெரிய விஷயங்கள் பார்க்கணும்னாலும், இந்த மாரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் பஸ்லிங்கா இருக்கு இன்னும். அது அவரே வெளிய ம். வந்து விளக்குனா தான் உண்டு. ஏன்னா, ஆமா. இந்த இந்த இதுல பார்த்தோன்னா வந்து ஆளூர் ஷானவாஸ்க்கு சீட்டு குடுக்காததுலருந்து இல்ல. நெறைய கேள்விகள் அத சுத்தி. அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் குடுக்க ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் வந்து ம். ஏற்றுக்கொள்ளும்படியா இல்ல. நெறைய பேர் ஆனா வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவருடைய மென்டல் ஹெல்த்த வந்து கொஸ்டின் பண்றது, கட்சி வந்து இது இல்ல அப்படின்ற மாரிலாம் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ மீண்டும் அது கண்டிப்பா வந்து அவங்க பேக் டூ ஃபார்ம் வந்து வருவாங்க அப்படின்னு நம்பலாம். எதிர்பார்க்கலாம். ம். ரைட். ஆ கடைசி இப்போ நம்ம எடுத்திருக்க லிஸ்ட்லயே வந்து லாஸ்ட் ப்ரிடிக்ஷன் மேட்ரிஸ் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க நியூஸ் ஜி நியூஸ் அண்ட் நியூஸ் 18 இவங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க என்ன கம்பேரிட்டிவ்லி இப்போ நம்ம பண்ணவங்களோட கம்பேர் பண்ணால் இவங்க ஒரு ரீசெண்டான ஏஜென்சி தான். ஆனால் நிறைய மேஜர் நெட்வொர்க்கோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை என்ன ம். சொல்கிறாங்கன்னா இது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஓகே. ரொம்ப டாமினண்ட்டாக இது வரைக்கும் ப்ரிடாமினண்ட்டாக ரெண்டே ரெண்டு சைடில் தான் போட்டி இருந்திருக்கு. இந்த தடவை மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு ம். சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி பார்த்தோன்னா இவங்களது 2021 எலெக்ஷன் அப்போ வந்து இவங்க பெரிய ஆள் கிடையாது. அதனால் இவங்ககிட்ட சர்வே கிடையாது. ம். 2024 எலெக்ஷனில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்டிஏ வந்து ரொம்ப அதிகமாக வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, 20லேருந்து 25% வரைக்கும் வரும் சீட் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்டிஏக்கு வந்து தமிழ்நாட்டில் 0 சீட்டு தான் கிடச்சிது. ம். 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 ஓகே. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் எம்பசிஸ் பண்ணிட்டாங்க. நேஷ்னல் லெவல்லையும் பார்த்தா 377 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் 292 சீட்டு தான் வந்துச்சு என்டிஏக்கு. அதுவும் வந்து ம். பார்த்தோன்னா இப்போ நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு துணையால தான் வந்து வந்து 3வது தடவை ஆட்சி அமைச்சிருந்தாரு. அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு யாரு சொன்னீங்க? நியூஸ் 18 தானே? மேட்ரிஸ்ன்றது ஒரு தனி ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. இந்த தடவை வந்து ம். நியூஸ் 18 அண்ட் ஜி நியூஸோட சேர்ந்து இந்த இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ம். நியூஸ் 18. ஓகே. நீ உதவே வேணான்றியா? சரி, சரி. இப்போ ரீசெண்டா என்ன பார்த்தோன்னா வந்து அவங்க வந்து 2024 ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல ம். என்டிஏ கூட்டணி 42லேருந்து 47 சீட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து 24 சீட் தான் இந்தியா வின் பண்ணாங்க. கூட்டணி. இந்தியா கூட்டணி வின் பண்ணிருச்சு. ம். அஹ் பீகார்ல வந்து என்டிஏ கூட்டணி வந்து வின் பண்ணுவாங்க. 147லேருந்து 167 வின் பண்ணு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வின் ம். பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பீகார்ல வந்து ம். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல ஒரு மேஜர் ப்ளோவா வந்து அது வந்துச்சு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, இந்த 10,000 ரூபாய் எல்லாருக்கும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடி. ஆமா, ஆமா. அது ஒரு அப்புறம் பெரிய மறுபடியும் திருப்பி கொடுத்தாங்க. ஆமாம். அண்ட் ரீசெண்டாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேகாலயாவில் வந்து என்பிபி கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரும்ன்றது கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. திரிபுராவில் வந்து ஒரு தொங்கு சபை இருக்குன்றதையும் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹிட் அண்ட் மிஸ் இருக்குது. மேபி ம். எங்கெல்லாம் என்டிஏ இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவரா ஆப்டிமிஸ்டிக்காக கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ம். 2026 தேர்தலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெக் டு நெக் பேட்டில் இருக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். 2 பேருக்குமே வந்து 110லேருந்து 120 சீட்டுக்குள்ள தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
விஜயோட தாவேக்கா வந்து 5-10 சீட் கிடைக்கும். அவங்க தான் வந்து கிங் மேக்கரா இருப்பாங்க. ச்சே, இந்த வார்த்தையை சொன்னதுக்காக ஆனா ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. அவங்க தான் கிங் மேக்கரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அவங்க சொல்றது தாவேக்காக்கு நீ சொன்ன மாதிரி யூத் ஓட்டு முதல் தரமையா ஓட்டு போடுறவங்க அது வந்து டிஎம்கேவோட அட்வான்டேஜை வந்து குறைக்குது. தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா அல்லது நாம் தமிழர் கட்சி. ஓகே, ஸோ இதுதான் இவங்களுடைய சம்மரி. அக்யூரேசி ரேட்டிங் இவங்களுடைய இதுக்கு நம்ம கொடுக்கறது என்னன்னா 10க்கு 6.5. என்னன்னா நேஷனல் ட்ரெண்ட் பயாஸ் ஒன்று இருக்கு. எப்படின்னா வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் நேஷனல் பார்ட்டி ஓரியன்டா ஸ்பெஷலி என்டிஏ இதுவாக இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கு டிராவிடியன் ஃப்ரேம் ஒர்க்கோடது வந்து ரொம்ப யூனிக் அண்ட் கல்ச்சரலி அதான் சொல்கிறேன்ல இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா இவ்வளோ கோயில் இருக்குது. என் கொலிக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், சென்னைக்கு வந்தான்னா அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் காலங்காத்தால எல்லாரும் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் நெத்தியில் அழகாக குங்குமம் விபூதி வச்சுக்கிட்டு பெண்கள்லாம் வந்து அழகா வந்து பொட்டு வச்சுட்டு பக்தியா மங்களகரமா கோயில்கள்ல அவ்வளவு காலையில அவ்வளவு கூட்டம் வச்சுட்டேன்னு சொல்லுங்க. அழகா சொல்லாதீங்க. அது வந்து நம்ம எதுவும் டிஃபரெண்ட் இல்ல குங்குமம் பொட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. அழகா வச்சுட்டு போறாங்க அப்படின்றது அது அவங்க விருப்பம். பட் அவர் சொன்னது என்னன்னா இவ்வளவு பார்த்தாலே அந்த அந்த இடமே அவ்வளவு இதுவா இருக்கு, டிவோஷனா இருக்கு. ஆனா வந்து ஏன் வந்து பிஜேபி வின் பண்ண மாட்டேங்குதுன்னு அவருக்கு புரியல. ஏன்னா வந்து அதான் நம்மளுடைய கல்ச்சர் வந்து இட்ஸ் ரூட்டட் இன் டிஃப்ரெண்ட் இது. ஸோ அவங்க 2024 தமிழ்நாடோட இதையும் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப என்டிஏ வந்து ரொம்ப நிறைய வரும், 25% ஓட்டு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வரலை. அந்த காரணத்துக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆவரேஜ் அக்யூரேசி ஸ்கோர் பார்த்தோன்னா 6.5. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 5 மேஜர் ஏஜென்சியோட இதை கவர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஒரு ஒரு சம்மரி ஒன்று பார்த்தல இது வரைக்கும் பண்ணதில் வந்து என்னென்ன யார் யாரையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தது சி ஓட்டர் சர்வே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி 125லேருந்து 135 சீட் வரும். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இருக்கிறாங்க, அவங்களுக்கு 90லேருந்து 100 சீட் வரும். தாவேக்காவுக்கு வந்து 2லேருந்து 5 சீட் வரும். நாம் தமிழருக்கு 1 சீட், 0லேருந்து 1 சீட்டு. மற்றவர்கள் 0லேருந்து 2 சீட்டு. மற்றவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் 0லேருந்து 2 சீட்டு. ஓவராலாக இவங்களுக்கு நம்ம கொடுத்த ரிலேபிள் ஸ்கோர் விட்டு அக்யூரேசி ஸ்கோர் 9.5 அவுட் ஆஃப் 10. ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பு எதுவும் வெளியிடலைனாலும் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் மார்க்கஸை பேஸ் பண்ணி சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணதில் திமுக கூட்டணிக்கு 140லேருந்து 150 சீட்டு, அதிமுகக்கு 75லேருந்து 85 சீட்டு, தாவேக்காக்கு 100லேருந்து 4 சீட்டு, நாம் தமிழருக்கு 0லேருந்து 1 சீட்டு, மற்றவர்களுக்கு 0லேருந்து 1 சீட்டு. அவங்களோட அக்யூரேசி ஸ்கோர் 8.5 அவுட் ஆஃப் 10. அக்னி நியூஸ் ஏஎன்எஸ் தந்தி டிவியோடது பார்த்தோன்னா திமுக கூட்டணி 180 சீட்டுகள்லையும் அதிமுக கூட்டணி 54 சீட்டுகளும் இருக்கு. மற்ற யாருக்கும் அவங்க வந்து எந்த கணக்கும் எழுதல. அவங்க அக்யூரேசி ஸ்கோர் ஆளே இல்லைண்ணா. அவங்க அக்யூரேசி ஸ்கோர் 10க்கு 8. டுடேஸ் சாணக்கியா வந்து திமுக 115லேருந்து 125 இடங்கள், அதிமுக 100லேருந்து 110 இடங்கள், தாவேக்கா 5லேருந்து 10 இடங்கள், நாம் தமிழர் 0லேருந்து 2 இடங்கள், மற்றவங்க 0லேருந்து 3 இடங்கள். இவங்களுடைய அக்யூரேசி ஸ்கோர் 7 அவுட் ஆஃப் 10. மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதான் ஜி நியூஸ், நியூஸ் 18 திமுகவும் அதிமுகவும் 2 பேருமே 110லேருந்து 118 இடங்கள், 120 இடங்கள், தாவேக்கா 5லேருந்து 10 இடங்கள், நாம் தமிழர் 2லேருந்து 5 இடம், மற்றவங்க 1லேருந்து 4 இடம். பட் இவங்களோட அக்யூரசி ஸ்கோர் ரொம்ப கம்மி 6.5. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ திமுக அதிமுக 2 பேருமே 110 110 தான் வந்திருக்காங்க. தாவேக்கா கிட்ட வந்து 8 சீட் இருக்கு, சீமான்கிட்ட 2 சீட் இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு பாஜக அமைச்சராக யாரோ சொல்லியிருந்தாங்களே, பியூஷ் கோயல் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் தொங்கு சபை இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் தாவேக்காவோட சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு.
சோ இப்ப அது இவங்க எப்படி எல்லா இவங்க வந்துட்டு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவானுங்களா? ஒரு ம், இது இந்த சீட்டு டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டு போயிருவானுங்க. ஏய் கொள்கை எதிரி பாஜக பேரை நீ இது வரைக்கும் அவங்க அந்த சொல்லும் போது கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் பேரையே எதுவுமே சொல்லல. ஆ ம். என் படத்தெல்லாம் வந்து முடக்க ட்ரை பண்ணாங்க. அது யாருன்னே உங்களுக்கே தெரியும். இங்க வந்து ஏதாவது ஒரு ரோட் ஷோ போறதுக்கு, கூட்டம் போடுறதுக்கு வந்து கிடைக்கலன்னா, எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் கமிஷன் தரலனாலும், ஒரே அழுகையா அழுது, டிஎம்கே இப்படி பண்றாய்ங்க, எங்களுக்கு வந்து இது பண்ண விட மாட்றாய்ங்க அப்படின்னு ஒரு அழுகையா அழுதுகிட்டு இது பண்ணிட்டு, அங்க ம். பாண்டிச்சேரியில மட்டும் குடுக்கலன்னா மட்டும், இங்க வந்து எங்களுக்கான இது கிடைக்கல. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்றது. ஏன் பேர சொல்ல வேண்டியதானே, இவங்க தான் பண்ணல அப்படின்ட்டு இங்க சொல்ல தெரியுதுல்ல, அங்க சொல்ல மாட்டாய்ங்க. ம். ஒண்ணும் சொல்றது இல்லடா அது இப்ப அது எப்படின்னா, சரி இவங்க இருங்க இருங்க. அது எனக்கு ஒரு டவுட். இவங்களோட இதுபடியே பார்த்தாலும், டிஎம்கே தான் வந்து தடுக்குது அப்படின்னு பார்த்தாலும், டிஎம்கே வந்து எதிரியா நினைக்கிறதுன்னு பார்த்தா, ஆப்போசிட்ல அத்தனை கட்சி இருக்கு. ஏடிஎம்கே ம். இருக்கு, என்டிகே இருக்கு. அவங்க எல்லாம் என்ன இது கூட்டணியிலயா இருக்காங்க? அப்படின்னா எப்படி ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் போய் பரப்புரை பண்றதுக்கு, ரோட் ஷோ பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்குது? என்டிகேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்குது? என்டிகேல இருக்கிறவங்க டிஎம்கே பேசாத பேச்சா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஏன்னா அவனுங்களுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு புரோட்டோகால் இருக்கு. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ரோட் ஷோ போறோம்னா 1 மணி நேரத்துல முடிச்சாதான் அடுத்தடுத்த இடத்துக்கு போய் பண்ண முடியும்ட்டு அவங்களே ப்ராப்பரா அலோகேட் பண்ணி 4 இடத்துக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் இது பண்ணிட்டு கடைசியா ஒரு கூட்டத்துக்கு போய் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க பிளான் பண்றது ஒரு நாளைக்கு ஒரு இடம் பிளான் பண்ணி 4 மணி நேரம் இது பண்றாங்க. இந்த இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல வந்துட்டு பிளான் பண்ணிட்டு போறதுக்கு லேட்டா போயிட்டு அங்க பேச போயிடுச்சு. இது எனக்கு எப்படி தெரியுமா ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. இவர் போகும்போது காரைக்குடியில போகும்போது சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போறாரு. பயங்கர செம அட்டாச் இருக்காரு. பயங்கரமான க்ரௌடு. ஓகே சைக்கிள்லாம் ஓட்டிட்டு போனா டைம் முடிஞ்சு போச்சு பேச முடியாது போங்கன்ட்டாங்க. எப்படி இருந்துச்சு சுறா படத்துல இவன் போட்டிக்கு போவான்ல அண்ணன் நம்பர்லாம் அதேதான் அதேதான். இவர் வந்து ரீக்ரியேட் பண்றாரு. அவர் படத்துல வடிவேலு பண்ணதை இப்ப இவர் வந்து ரீக்ரியேட் பண்றாரு. போய் பார்த்தா "டேய், காலையில 6 மணிக்குடா. இத சொன்னா இப்ப அவங்களுக்கு வந்து வந்து தீய சக்தி திமுக தான் வந்து எங்களை தடுக்குது அப்படி இப்படின்னு ஒரே அழுகையா அழுகுறாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்க்கு ம், கன்னியாகுமரியிலயும் வேற என்ன ஊர்லடா அது கும்மிடிப்பூண்டியில இந்த இடத்துக்குள்ள பர்மிஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பர்மிஷன் இருக்கு. ம், ஆனா இவங்க ம். கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஆ, மாதிரிதான் பர்மிஷன் கொடுத்து இவங்க கேன்சல் பண்ண இது இருக்கு. அது அப்படி அதான் அதான் பர்மிஷன் தொண்டர் கொடுக்காம இருந்தா நாங்க அதை வச்சு பேச முடியும். நீங்க கேட்டோன்னா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அப்புறம் எப்படி போய் அழுகிறது? நம்ம தானே நாங்க போய் எப்படின்னா ஸ்டேஜ் போட்டு அழுக அதான் முடியும் அப்படின்னு. தொண்டர்கள் வந்து ஒரு ஒரு வீடு வீடா போய் தீவிரமா பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன ம், பண்ணுவீங்க? மீட்டிங் பண்ண முடியாது. மீட்டிங் கிடையாது. ம். ம். ஆமா, அண்ணன் இப்பதானே தூங்கி எந்திரிச்சிருக்கேன். இப்பதான் வண்டி ஏறி இருக்கேன். வருவேன் அப்படின்ற மாதிரி தான் பண்றாப்புல. ம். சரி நம்ம பேக் டு த அதான் டாபிக். இவங்களும் அதுக்கு சளைச்சவங்க எல்லாம் கிடையாது. எங்க அண்ணனை பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு இந்த இப்பெல்லாம் ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன். அந்த ஆளு பரப்புரைக்கு போற இந்த வண்டி நின்றுச்சு ஓரமா. ஒரு பொண்ணு எல்லாம் ம். ஏறிட்டு அண்ணன் உட்காந்து சீட்டு நின்று தொட்டு கும்பிட்டு அங்க உட்காந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இப்படி இருக்கிற என்ன எதிர்பார்க்க பொம்மையெல்லாம் வச்சு பண்றாங்க. பரப்புரை பண்றானுங்க. அதெல்லாம் இல்ல வந்து வேற இன்னொரு லெவல். விஷயம். இல்ல ஜோக்ஸ் அசைடு என்னன்னா, அந்த குரூப் ஒரு டெலூலுல இருக்கு. அவங்க ஆமா ஆமா. நம்புறானுங்க. அதாவது வந்து ம், இவனுங்க வந்து விஜய் வந்து திமுகவ எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு சிஎம் ஆயிடுவாரு. அதனால ம். அவர பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இவனுங்க எல்லாரையும் நான் வந்து மே 4th பார்க்கணும். இவனுங்க என்ன நிலைமையில இல்ல, இல்ல, இருப்பானுங்க இல்ல. என்ன அவன் வெளியில இதுன்ட்டு. வரமாட்டானுங்க. டேய்! அஹ் இவனுங்கள பத்தி நான் சொல்றேன் நானு. 41 பேர் செத்து போனாங்க. அன்னைக்கு அஹ் நைட்டு வந்து கத்துறான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரு. சார் 30 பேர் மேல செத்துட்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு ரியாக்ட் பண்ணல. அவன் பாட்டுக்கு ஓடுறாப்ல. போயிட்டான். போயிட்டதுக்கு அப்புறமா இவனுங்க வாய் கூசாம வந்து இது வந்து கத்தி பூந்துட்டாங்க. இது வந்து அதுக்குள்ள எவ்வளவு இப்படி பணம் வரும்? நீங்க மார்ச்சுரியில இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஆள் உள்ள இறங்கிட்டாங்க. நம்ம என்ன வேணா பண்ணுவாங்க. அண்ணனை மட்டும் விட்டுறாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உயிர் எழுப்புதான்டா. அதுக்கு மீறி வந்து ஒரு இது கிடையாது. உனக்கு லாஸ் கிடையாது.
இதுக்கு மீறி வந்து ஒரு கொலையோ ஒரு மரணமோ அதுக்கு மீறி வந்து ஒரு ட்ராஜடி கிடையாது இந்த உலகத்துல. சரியா? என்ன பெரிய ட்ராஜடி வந்துட முடியும்? அதிகபட்சமே அதுதான். அது நடந்தப்ப கூட இவனுங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா அப்படி இருந்தவங்க கிட்ட போயிட்டு நீ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டா வந்து இல்ல வந்து இவனுங்க மட்டும் டெலுலுல இல்லண்ணா, இந்த ஆளும் டெலுலுல இருந்துட்டு அவனுங்களை அந்த டெலுலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எந்த மாதிரினா இவ்வளவு நாள் வந்துட்டு இப்போ அவரோட பர்சனல் விஷயமா இருந்த அந்த டிவோர்ஸ் விஷயம் வந்துட்டு இவ்வளவு நாள் இவனுங்க தொண்டர்களும் ஃபேன்ஸும் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி சாரி தொண்டர்களும் சொல்லக்கூடாது, அவங்கள வெறும் அதான் எப்படி சொல்றது, ஃபேன்ஸ் அப்படிதான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்க ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க, டிஎம்கே தான் அது சதி பண்ணுச்சு, இவங்க இப்ப இந்த நேரத்துல இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு பிரச்சாரம் பண்ண போற இடத்துல இதே அவனும் சொல்றானா, இப்ப எந்த நிலைமையில இருப்பான் யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு பண்றவன் வந்துட்டு நாளை பின்ன படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இதே பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதே இது லீக் நடக்குது, படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இல்ல இது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. கிசாமல்ல அவர் இதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இது பார்த்தனா கடைசி அந்த டைம்ல வந்து லீக் ஆகும் சொல்லிட்டு. இப்போ 2013-14 அந்த டைம்ல வந்து ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சிருந்தப்போ நிறைய ஸ்ட்ரைக் இருந்துச்சான், யூனியன்ஸ் அதெல்லாம். பவன் கல்யாணோட ஒரு படம் வந்து நம்ம வந்தா அது அவனோட ஒரிஜினல் படம் இருக்குல்ல, அந்த படம் அது ஏதோ ஒன்று படம் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணல நான். அது வந்து பிரச்சனைல இருந்துச்சாமா. இந்த மாதிரிதான் 2-3 சீன்ஸ் லீக் ஆயிட்டு எல்லாரும் ஐயோ படம் லீக் ஆயிடுச்சு, இப்போ ப்ரொடியூசர் லாஸ் ஆயிருக்கும், கொஞ்சம் சமரசம் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுறான்னு எல்லா யூனியனும் சரி ஓகே நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் பண்ணிட்டு படம் ஸ்மூத்தா ரிலீஸ் ஆச்சான். அந்த டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. இது லீக் ஆன ஃபுட்டேஜ்ல எடிட் ரெஃபரன்ஸ் வருதான். எடிட் ரெஃபரன்ஸ் இவங்க என்ன சொல்றாங்க, சென்சார் போர்டில் வந்து எல்முருகன் அண்ட் உதயநிதியோட உதவியால தான் 2 பேரோட சதியினால தான் வெளியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இல்ல இந்த கிளிப்ஸ்ல வந்து என்னன்னா வந்து எடிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இது வருது, எல்லாம் வாட்டர் மார்க் வருது. இது வந்து எடிட் ரெஃபரன்ஸ் ப்ரொடியூசர் டைரக்டர் அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்றது இந்த மாதிரி இல்ல கட் பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் வந்து எடிட்டர், இது இவங்க 4 பேருக்கு தவிர ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தவிர மற்றவங்களுக்கு இந்த காப்பிக்கான இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க சைட்ல இருந்தா லீக் ஆகுன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. 400-500 கோடி போட்டு படத்தை அவன் எப்படி லீக் பண்ணுவான்? இப்ப என்ன சொல்றாங்க, அந்த படத்தை லாஸ் ஈடு கட்டுறதுக்காக அவர் வந்து இவங்களுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பேக்கப் பிளான் ரெடி பண்ணிட்டான்டா அவன். அடுத்தடுத்து பண்ணணும். போய் அடுத்தடுத்து படத்தை நடிங்க போங்க, வாரிசு 2 கொண்டு வாங்க. I am eagerly waiting for the Leo 2 and the fake flashback. எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து இதுல பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தேன். இவரு நெல்சனு அட்லி அப்புறம் லோகேஷ் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்க இவர் வந்து ஓட்டு தான் சேஞ்ச் அப்படின்லாம் சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். அது எப்படி அது ஒரு எப்படின்னா பிரஸ்ல கேட்பாங்க, பிரஸ்ல வந்து இவருக்கு பதில் சொல்லுவாரு பாத்துக்கங்க. Oh my god. ஆக்சுவலா விஜய் இஸ் லிவிங் சினிமாட்டிக் விஜய் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவன் ஃபேன்ஸும் அதே தான் விரும்புறானுங்க, அவனுங்களும் அதே தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. சரி, இப்போ விஜய் பத்தி பேசுனதுனால நம்ம ஒரு சம்மரி சொன்னோம்ல, இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இன்னொரு மேட்டர் நான் சொல்லிடுறேன். அதாவது இவனுங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகலைனாலும் அதுக்கு வந்து டிஎம்கே தீய சக்தி தான் காரணம், ஓகேவா? பராசக்தி அந்த நேரத்துல ரிலீஸ் ஆனப்ப எங்க படம் வருதுன்னு தெரிஞ்சு இவனுங்க ரிலீஸ் பண்றானுங்க, அதுக்கும் அவனுக்கு தான் காரணம். இப்ப படம் லீக் ஆயிருச்சு, இதுக்கு இவனுக்கு தான் காரணம். இவனுங்க வந்து ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கடா, ஒண்ணு ஆமா நாட்டு இல்லைன்னா இல்ல நாட்டுன்ற மாதிரிதான் இருக்கு. என்னத்தான் சொல்றது இவனுங்க. இல்ல இது என்ன விஷயம் தெரியுமா, இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் ஓபன் பண்ணப்போ எடப்பாடியும் இல்ல அதிமுக வந்து ஒரே கூச்சல் என்னன்னா, இது வந்து எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம், இது இவங்க திறந்து வச்சு அவங்க பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பண்ணாங்க. கோயம்பேடு பேருந்து இவர் ஆரம்பிச்சு வச்சு கரெக்டா முடிக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து பேர் போட்டுக்கிட்டாங்கல்ல. கல்வெட்டுமே இருக்கும், கலைஞர் ஜெயலலிதா அவங்க திறந்தாங்கன்ற கல்வெட்டு இருக்கும், பக்கத்துல கலைஞர் கட்டுனாருன்ற கல்வெட்டு ரெண்டுமே இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்.
இது ஆக்சுவலா இவங்க பிளான் மட்டும்தான், இடம் தானே ஒதுக்குனாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இல்ல இவங்க இல்ல வந்ததுக்கு இது அப்புறம் இது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா டைமுக்கு முன்னாடில இருந்து ரொம்ப வருஷமா எனக்கு அங்க தெரியும். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது அந்த பக்கம் சொல்லிட்டு நிறைய டிலேஸ், லேண்ட் அக்விசிஷன்ல இருந்து எக்கச்சக்க டிலேஸ் பண்ணி அது இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க வந்து கொஞ்சம் வந்து டக்கு 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 டக்குன்னு முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. அது போட்டோ பார்த்தோன்னா மேல இருந்து பார்த்தோன்னா உதயசூரியன் மாதிரி இருக்கும். ஆமா 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 சரியா, அதான் போட்டு கேட்டாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வந்து உதயசூரியன் மாதிரி கேட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான். இப்ப அந்த மாதிரிதான் வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாவேகாவுக்கு ஆதரவா திமுகவுக்கு எதிரா இருக்க மாதிரி ஒரு படம் இருக்கு. இதை வந்து திமுக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிதானே? நீங்க நீங்க தான் வந்து ஒரு திடீர்லையும் முட்டாத்தனமா யோசிச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. அதை எப்படி மத்தவனுங்க பண்ணுவானுங்க அப்படின்ற யோசனை வேணாம். இப்போ ஆல்ரெடி சும்மாவே எது எது வந்தாலும் டிஎம்கே தலையில எழுது, டிவோர்ஸா டிஎம்கே தலையில எழுது, 41 பேர் செத்து போனாங்களா டிஎம்கே தலையில எழுதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது படம் லீக் ஆச்சுனாலும் எங்க மேலதான் எழுதுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி பண்ணுவாங்க? மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தெரியாம வந்து கொஞ்சம் மொச்ச பேர் அதிகமா போட்டு யாராவது வந்து குசு விட்டா கூட திமுக மேலதான் எழுதுவானுங்க. திமுக தான் இதுக்கு காரணம். சரி, ஓகே. நம்ம ரொம்ப ரேண்ட் செஷன் அதிகமாக போயிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன சீட் ஷேரிங் மாதிரி ஓட் பர்சன்டேஜும் எவ்வளோ வரும்ன்ற ப்ரொஜெக்ஷனும் வந்து இந்த பை இவங்க ஏஜென்சி வைஸ் இருக்கு. ஆனால் நம்ம இதுக்கு வந்து ஓட் ஷேர் அந்த அளவுக்கு ரெலவெண்ட் கிடையாது. கடந்த 3 எலெக்ஷன்ல பார்த்தோன்னா வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக 2 பேரோட ஓட் ஷேர் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும். 2021ல ரொம்ப பெரிய வேரியன்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல திமுகவோட ஓட் ஷேர் அதிகமா இருந்தே வந்து அதிமுக நிறைய வந்திருக்கு. ஏன்னா நம்ம சொன்னல, ஒரு ஓட்டு அதிகமா வாங்கினா போதும், ஓட் ஷேர் முக்கியம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய இதுல மிஸ் ஆனதுக்கான இடங்களும் இருக்குது. இப்போ ஓவராலா ஒரு சம்மரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கீயா இருக்கு. ஓட் ஷேர் முக்கியம் இல்லைன்றத இன்னொரு விஷயத்த வச்சு கூட சொல்லலாம். என்டிகே கூட தான் 8% ஓட் ஷேர் எல்லாம் வாங்குச்சு. எம்எல்ஏ வந்திருந்தாங்களா? இல்ல, அந்த 8% இப்ப வந்து ஆபத்து வந்திருக்கு இந்த தடவை. ஆமா ஆமா. இப்ப அந்த 8ல நான் 4 எடுத்துக்கிறேன், நீ 4 எடுத்துக்க, இல்ல நான் 7 எடுத்துக்கிறேன், நீ 1 எடுத்துக்கன்றது மாதிரி வரும். பாப்போம். இல்ல, புது ஓட்டர்ஸ் வராங்க. அவங்க நிறைய பேர் போனாலுமே வந்து மொத்தமா நாம் தமிழருக்கு வர வேண்டியது இப்ப பிரிச்சு தாவேக்காக்கும் நாம் தமிழருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இங்க 5%, இங்க 5%, இங்க 6, இங்க 5 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு சம்மரின்னு பார்த்தோன்னா ஒரு 3 மேஜரான ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த இதுல அனலைசிஸ்ல இருந்து இந்த போல்ஸ்டருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 முக்கியமான வேரியபிள்ஸ் வந்து அவங்க வந்து இதுல வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்துட்டு இந்த டிவிகே கிங் மேக்கர், டிவிகே பீப் ஹைபோதிசிஸ். இதுல பார்த்தோம்னா இப்போ ஆக்டர் விஜயோட டிவிகே இந்த எலெக்ஷன்ல அல்டிமேட் ஒயில்ட் கார்டாவே தான் இருக்கு. நம்ம என்னதான் வந்து கேலி கிண்டல் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே ரியாலிட்டியில வந்து இந்த மாதிரி அறியாமையில இருக்கிற நிறைய பேரால அதுக்கான சான்சஸ் அதிகமா தான் இருக்கு. ஸோ அக்னி நியூஸ் வந்து அக்னி நியூஸ் மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் டிவிகேக்கு வந்து 0 சீட்ஸ் கன்வர்ஷன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா மேட்ரிஸ் அப்புறம் வந்து இந்தியா அது டுடேஸ் சாணக்கியா இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் வந்து விஜய்க்கு வந்து 5ல இருந்து 10 சீட்ஸ் வந்து வின் பண்ணலான்ற ஒரு இது கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி சென்னை, திருச்சி, மதுரை இந்த மாதிரியான அர்பன் சிட்டிஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. டிவிக்கு ஆல்ரெடி 234 கான்ஸ்டியூஷன்ல எல்லா கேண்டிடேட்டுமே ஃபீல் பண்ணிருக்கு. அதாவது 233 எடப்பாடியை தவிர. இப்போ இது ஒரு கிளியர் சிக்னல் அவங்க வந்து ஸ்டேட் வைட் ஓட் ஷேர் பேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்கன்ட்டு. தமிழ்நாட்டுல இந்த செஃபாலஜிக்கல் ஹிஸ்டரி பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்துக்கு எப்படி 2006ல வந்து எல்லா தொகுதியிலையும் நின்று ஓட் ஷேர் வந்தது, அதை பேஸ் பண்ணி இப்போ டிவிகேக்கு வந்துட்டு இது வந்து ஒரு புது செலிபிரிட்டி பார்ட்டி. ஸோ 8ல இருந்து ஒரு 10% ஓட் ஷேர் வந்து செக்யூர் பண்ணோம். ஆனா மேஜர் அலையன்ஸ் இல்லைன்னா சீட் வின் பண்ணது வந்து கஷ்டம். ஓகேவா? அப்புறம் டி ஓட்டர் அந்த போலிங் இதுல என்ன சொல்றாங்கன்னா
அவங்க ஹை ஸ்கோர் ரீசன் என்னன்னா அவங்க பேலன்ஸ்டா வியூ எடுத்திருக்காங்க. டிவிகேக்கு வந்து 8.5% ஓட் ஷேர் இருக்கும்னு அக்னாலேஜ் பண்ணிட்டு அது வந்து ஸ்டேட்ல லைக் தின்னா ஸ்ப்ரெட் ஆகும்னு கரெக்டா நோட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து ஓட் ஷேர் ம். இருக்கும், பட் சீட் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் ஆ, மத்தவங்களோட vote இதை share அஃபெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ம். ஆமா ஆமா அதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால ஃபியூ வின்ஸ் தான் வரும். ஆனா திராவிடியன் மேஜர் பார்ட்டிஸ் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நிறைய சீட்ல வந்து ஓட் ஸ்பிளிட் வந்து இம்பாக்ட் வரும். ம். ஓகே. இது வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த ரிட்டர்ன் ஆஃப் யூனிஃபைடு அப்போசிஷன். இது பார்த்தோம்னா இப்போ 2024 லோக்சபா ரிசல்ட்ல ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ராங்கா 40% வந்து ஓட் பிளாக் கிரியேட் பண்ணுது. இப்போ அவங்க ரீயூனியன் ஆனதுனால, முன்னாடி வந்து அவங்க ஸ்பிளிட் இருந்தது. இப்போ வந்து ரீயூனியன் ஆனதுல உங்களுக்கு வந்து 40% ஓட் பிளாக் இருக்கு. டுடேஸ் சாணக்கியா அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல அதாவது 2 பேரும் சேர்த்து 40% அதாவது என்டிஏவும் ஏடிஎம்கே அப்புறம் மற்ற கட்சிகள் சேர்த்து 40 ஓட் ஷேர் பண்றதும், அது ஸ்பிளிட்ல வந்து 45% ஓட் ஷேர் பண்றத டிஃபீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க ஸ்பிளிட்டா இருந்தா 45%க்கான ஓட்டு வரும். அவங்க இப்ப பிஜேபியோட அலைன் பண்ணி இருக்கிறதுனால 40% தான் வரும்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து அக்னி நியூஸ் மட்டும் டிஃபரெண்டா என்ன சொல்றாங்க, பிஜேபியோட தாமரை சின்னத்துல நிக்கிறதுனால 11ல இருந்து 13% மைனாரிட்டி ஓட்டர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கேல வந்துட்டு லோட்டஸ் சின்னத்துல நிக்கிறதுனால. அதாவது தாமரை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? எஸ். இது நம்ம இதுக்கு முன்னாடியே கூட நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆமா ஆமா. ரைட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து ஜெண்டர் மல்டிப்ளேயர், அப்புறம் வந்து இன்கம்பென்சின்றது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையோ அல்ல அவநம்பிக்கையோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த ஓட்டர் இதில் வந்து பார்த்தோன்னா 51% வந்து 51% வந்து பெண்கள். அவங்க எல்லாருக்கும் வந்து மகளிர் உரிமைத்துக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப ஆழமாக இறங்கியிருக்கு. எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக அந்த 5000 கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்பவே டீப்பாக போயிருக்கு. ஸோ இது வந்து மேஜராக வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த ஸ்விங்குன்றது வந்து எப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சில பேர் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி குத்துறவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா எப்போவுமே வந்து டைப் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் வந்து ஒரே மாதிரி வந்து ஓட்டு போட்டுன்னு இருப்பாங்க. ஓகேவா? திமுகனா அவங்க திமுக தான், அவங்க வேற யாருக்கும் போட மாட்டாங்க. இது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து அதிமுகனா அவங்க அதிமுக தான், வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும், ஸ்விங் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த தடவை திமுக போட்டோமா, இல்லைப்பா எதுவும் சரியில்லை, இந்த தடவை அதிமுக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது இருந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாலும் விமன் கிட்ட ரீச் ஆயிருந்தாலும் இந்த ஸ்விங் இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே. ஓகே. 4வது பெரிய விஷயம் என்னென்னா இந்த சைலண்ட் ஓட்டர், அப்புறம் வந்து ட்ரக் பிரச்சனைகள். இப்போ ரீசெண்டாக அந்த திருப்பூர் தானே அந்த பசங்க கொஞ்சம் போதையில் வந்து வெட்டினானுங்க, இந்த மாதிரி விஷயம். அதுவும் லா அண்ட் ஆர்டரில் நிறைய விஷயம் ஹைலைட்டாக இப்போ வந்துட்டு இருந்தாலும் நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை நேஷ்னல் க்ரைம் பியூரோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து இல்லைங்க தமிழ்நாடு அந்த அளவுக்குலாம் இல்லை, க்ரைம் வந்து குறைஞ்சிருக்கு, இந்த சார்ட் பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கன்னு சொன்னாலும் மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து மாறி மாறி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கு போல் இருக்கு, இவங்க சரியில்லை, ஒரு மாதிரி ரவுடிசம் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் சொல்கிறேன் நான் ஜென்ரலாக வர டாக்ஸ். ஓகே. அது ஒரு பர்செப்ஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்போவுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் திமுக வந்து ரவுடிசம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லுவாங்கன்னா அது என்ன இது அக்யூரேட்டா இல்லைன்னு சொல்றேன், கேள்விப்பட்டதை நான் சொல்றேன். நான் திமுக ஆட்சியில் வந்து ரவுடிங்கெல்லாம் போலீஸ் மாதிரி இருப்பாங்க, அதிமுக ஆட்சியில் வந்து போலீஸ்லாம் ரவுடி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து ஒரு டாக் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து சைக்கலாஜிக்கலாக மக்கள் மனசில் வந்து அது அந்த ஸ்விங் இதுக்கு வந்து ரொம்பவே வந்து
இது பண்ணோம். அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து போதைப்பொருள் ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி விஷயம் நியூஸில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும்போது என்ன ஆகும்னா அதுவும் வந்து இம்பேக்ட் ஆகும். எஸ்பெஷலி என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு இடத்துல 2-3% இந்த மாதிரி ஸ்விங் வந்தாலுமே வந்து 30-40 சீட்டு மாறிடும் அப்படியே. இல்ல கரெக்ட் தான். ஆனா அதேதான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இப்போ லாஸ்ட் இந்த 1-2 மாசம் எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கத்துக்கு இந்த மாதிரி வந்தது. என்னன்னா நீங்க கம்பேரிட்டிவ்லி இது கம்மியா இருக்குன்னு நம்ம டேட்டாஸ் வச்சு பேசினாலுமே இவங்க மீடியா சைடும் இல்ல மத்த கட்சிகள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் பூதாகரமா இதை காட்டுறதுதான் முக்கியமான இது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி நடந்தது எல்லாத்தையும் பெருசா வெளியில காமிக்காம இது பண்ணாம இருந்துட்டு இருந்தப்போ, இப்போ இதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கத்துக்கு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நிக்பிக் பண்ணி அதை பேசுறதுதான் பெரிய இதா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு ஃபேக்டராகவுமே அமையும் இப்போ இந்த ஓட்டிங் இதுல. ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு டேட்டா வச்சு நம்ம இது ஃபுல்லா எல்லாம் பேசலாம் முடியாது. ஸோ அந்த இடத்துல இதுக்கான சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி. ஓகே. இதில் வந்து நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த செக்ஷன் என்ன பண்ணலாம்னா ரீஜன் வைஸ் தமிழ்நாட்டில் இப்போ என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு சும்மா ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு இந்த எபிசோடை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். சென்னை அண்ட் நார்த் ரீஜன், அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், அதே மாதிரி இந்த சைடு நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் தருமபுரி, கடலூர், இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது சென்னையில் மட்டுமே 16 சீட் இருக்கு. சென்னை திமுகவோட ஆரம்ப காலத்து கட்டத்துலேருந்து திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் தோத்தாலுமே வந்து சென்னை வந்து எப்போவுமே திமுகவோட கோட்டையாக தான் இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஃபியூ என்ன சொல்கிறது சேஞ்சஸ். 2016 சரியான அடி திமுகவுக்கு சென்னையில். 16 சொல்கிறேன், சாரி 2011. ஏன்னா ஆமாம் 16 வந்து சென்னை திரும்ப கைப்பற்றுச்சுன்னா 15 வெள்ளத்தில் வந்து பயங்கர அடி வாங்கிட்டாங்க, வாங்கின அடி அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓட்டர், அக்னி நியூஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீட் வந்து திமுக தான் வந்து அடிக்கும். ஆனால் இந்த ஏரியாவில் தான் வந்து தாவேக்காவும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, சென்னை, வேலூர், காஞ்சிபுரம் ஏரியாவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலூர், தர்மபுரி மாதிரி ஏரியாவில் பாமகவோட இன்ஃப்ளூயன்ஸும் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த 1 இயர் பெல்ட், அவங்க அதிமுக அலையன்ஸில் இருக்கிறது இன்னமும் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. 10-15 சீட்டு வந்து இப்படியும் அப்படியும் ஃப்ளிப்ல ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. பட் ரீசெண்டாக பாமகவுக்குள்ளே இருக்கிற அந்த உட்கட்சி விவகாரங்களை ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்றாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் மக்களுக்கு வந்து சின்னம் தான் முக்கியம். சரியா, அவங்களதுன்னா மாம்பழச்சின்னம் எப்பவுமே. சரியா, அவங்க மாம்பழச்சின்னம் இப்போ யார்கிட்ட இருக்கு, யாருக்காக இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரியா, இத்தனை பேர் பேசுறீங்க அந்த சைடு இருந்தால் நமக்கு மாம்பழம் தான்ப்பா அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு கீயான ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது பெரிய இடம் இந்த இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த இடத்துல மட்டுமே சென்னை அண்ட் இந்த வடக்கு மட்டுமே பார்த்தோன்னா 78 சீட்டு. அடுத்தது கொங்கு பெல்ட், கிட்டத்தட்ட 50+ சீட் இருக்கக்கூடிய இடம் கொங்கு பெல்ட்டு. இது வந்து அதிமுகவுடைய கோட்டை. என்ன விஷயம்னா இது வந்து டாமினேட்டட் பை கவுண்டர். நிறைய நிலச்சுவந்தாரர்களும் இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த பெல்ட்டில் அதிமுகவோட ஸ்ட்ரென்த்து மிக மிக இந்த கம்யூனிட்டியோட என்ன சொல்றது பேக்கிங் இருக்கிறதுனாலதான் அது வந்து ஏடிஎம்கேவோட கோட்டையாவே அங்க இருந்துட்டு இருக்கு. இதுலயே இப்ப பிரச்சாரம் பண்றதுலயே எடப்பாடி மாதிரி ஒரு கவுண்டர் திரும்பி வந்து முதலமைச்சர் ஆகணும், எல்லாரும் கவுண்டருக்கு தான் நீங்க போடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு பேசுற அளவுக்கு அது இருக்கு. ஆமா, இப்ப நான் சொல்லலான்னு வந்த திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு கவுண்டர் தான் ஆள் போறாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வெளிப்படையாவே இருக்குது. போன தடவை 2021 திமுகவோட மெஜாரிட்டி இது வந்து அடி வாங்கினதே வந்து கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்ல தான். ஸோ இந்த தடவையும் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அக்ரெஷன், அவங்களோட டாமினன்ஸ் வந்து தக்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி
தோணுது. ஓகே. திமுகக்கான வாய்ப்பு அந்த ஏரியால குறைவா தான் இருக்கு. ஒரு ட்ரம்ப் கார்டு ஒரு சின்ன ஃபேக்டர் என்னன்னா, கோவை தெற்கு தொகுதியில இன்னைக்கு இப்போ வந்து செந்தில் பாலாஜி நிக்கிறாரு. பாலாஜி நிக்கிறாரு. எஸ். ஆமா. அந்த மனுஷன் வந்து செந்தில் பாலாஜி மேல எனக்கு வந்து எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு அதிமுககாரன் ஒன்ஸ் அன் ஏடிஎம்கே ஃபெலோ ஆல்வேஸ் அன் ஏடிஎம்கே ஃபெலோ. சரியா? அவன் திமுக சைடு வந்ததுனால மட்டும் அவன் சமூக நீதி காவலர்னு ஆயிட முடியாது. இருந்தாலும் அந்த கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, அதாவது ஒரு ஆர்கனைசிங் எபிலிட்டி, அது கிரவுண்ட் ஒர்க்கு, அதை ஒரு டெலிகேட் பண்ணி கரெக்டாக வந்து பூத் வைஸ் வந்து ஆளுங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு அண்ட் அந்த மனுஷன் இப்போ ரீசெண்டாக அந்த இன்டர்வியூஸ்லாம் இப்போ பேசுனதெல்லாம் பார்த்து வாட் அ விஷன், வாட் அ தாட் அப்படி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ ப்ரெஸ் அப்படி கேட்குறான், கூலா காமா எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் மனுஷன் கம்போஸ்டாக கேள்வி கேட்குறான். கூட பதில் சொல்றான். அந்த மாதிரி சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு வராங்க. என்னன்னா அந்த மாதிரி சாட்சியை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த இதில் வந்தாங்க, எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க, எந்தெந்த கேள்வியெல்லாம் வெளியே சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லிட்டு, எது சொல்ல முடியாதோ அது வந்து உள்ள விசாரணையில் இருக்கு, என்னால் சொல்ல முடியாதுன்னு அவ்வளோ கிளியராக சொல்றான் மனுஷன். ஸோ அது வந்து இது வேற சொல்லியிருந்தாங்க, நீ வந்து கரூர்ல இருந்து பயந்து போயிட்டியா, பயந்துட்டே குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் ஈஸியா வந்து ஜெயிக்கிற இடத்த விட்டுட்டு அங்க போய் அவன் கஷ்டப்பான ஏரியால வாங்கியிருக்கான். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த நோட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த இடத்துல. அடுத்து நம்ம அப்படியே வந்து சவுத்துக்கு வருவோம். தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா வந்து 58 சீட் இருக்கு. தென் மாவட்டம் நம்ம சொல்றது வந்து மதுரை, தேனி, கம்பம், திண்டுக்கல், ராமநாதபுரம், இந்த சைடு இருக்கிற ஏரியாக்கள். ஓகே, இது ஃபுல்லாக வந்து மெஜர்லி டாமினேட்டட் பை முக்குலத்தோர் கம்யூனிட்டி. அதிமுகவுக்கு எப்போவுமே வந்து முக்குலத்தோர் அண்ட் கொங்கு, அதாவது வந்து கவுண்டர் பெல்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீசெண்டாக போன எலெக்ஷன் அப்போ சசிகலா இதுலேருந்து பிரிஞ்சது, அமமுக வெளியே வந்தது, டிடிவி தினகரனை வெளியேற்றிட்டு அவங்க அமமுக ஆரம்பிச்சது வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து ஒரு பெரிய பிளவு வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே வந்து தேவர் அண்ட் முக்குலத்தோர் அப்புறம் கவுண்டர் இது வந்து இருக்கும் அதிமுகவில். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டர் வந்து முழுசாக வந்து கவுண்டர் கம்யூனிட்டி கிட்ட போயிடுச்சு. அதனால வந்து இது கொஞ்சம் வீக்கான மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அமமுகவும் அதே கூட்டணியில் தான் இருக்காங்க. அதனால வந்து சாணக்கியா, டுடேஸ் சாணக்கியா, அப்புறம் சி ஓட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஹெவியா தேவர் ஓட்டர் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா 2021 அது ஸ்பிளிட் ஆயிடுச்சு, அதனால அது தடைப்பட்டு போயிடுச்சு. ஸோ ராமநாதபுரம், மதுரை இந்த மாதிரி ஊர்ல வந்து சிக்னிஃபிகண்டா வந்து அந்த ஸ்விங் வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவரா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதுல இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு லாஸ்ட் டைம் அந்த ஸ்விங் ஆச்சுல்ல, ஸ்பிளிட் ஆச்சுல்ல, அதே மாதிரி இந்த டைமும் கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு அன்ஃபேவரபிளா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சசிகலா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க வந்து டிடிவியோட இதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க வந்து தனியா தான் இது பண்ணியிருக்காங்க. அதுலயும் இன்னொரு ஒரு பிளவா தான் நான் இதை பாக்குறேன். மேபி மறுபடியும் வந்துட்டு திருப்பி ஏடிஎம்கே வந்து அந்த ஓட்டுகளை வந்து தக்க வைக்கிறத வந்து இந்த தடவை மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த அந்த பெல்ட்ல, ராம்நாடு மதுரை பெல்ட்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் மிஸ் ஆகும்னு தோணுது. அது போக ஓபிஎஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ 21 வந்து சேர்ந்துதான் இருந்தாங்க, கரெக்டா? இப்போ ஓபிஎஸ் சேர்ந்தல்ல. ஓபிஎஸ்க்கும் அவரோட பையன் ரவீந்திரனுக்கும் அவங்க ஊர் பக்கம் வந்து நல்ல ஒரு இது இருந்தது. எப்படி சொல்றது, அவங்க ஊர் சைடு நல்ல இதுதான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் போதும் கொஞ்சம் ஓட்டுகள் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் தோணும். சரி, இது பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து டெல்டா மாவட்டங்கள். இந்த 41 சீட் இருக்காங்க. டெல்டா மாவட்டமும் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா வந்து திமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஏன்னா வந்து கலைஞரோட மாவட்டமே அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ உதயசூரியன் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 5 பேர் நம்ம அனலைஸ் பண்ண 5 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து திமுக கொண்டு வந்த திட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கிறதுனால டெல்டா மாவட்டங்கள் வந்து திமுகவோட கோட்டையாக தான் திரும்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓவராலாக நம்ம கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இட்ஸ் மேட்டர் ஆஃப் கன்சாலிடேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்.
ஓகே, ஒரு சைடு பார்த்தோன்னா வந்து திமுக கூட்டணியில் திமுக, விசிக, காங்கிரஸ் இந்த மாதிரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவங்க டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா வந்து இதுக்கு வரைக்கும் ஃப்ராக்மெண்டடாக இருந்த அலையன்ஸான பிஜேபி, அதிமுக, பாமக, அப்புறம் வந்து அமமுக, இவங்க எல்லாருமே வந்து ஒரே அணியிலே இப்போ இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அப்படியே கொத்தா எடுத்துன்னு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5%, 2% இருக்குன்னு, அந்த 2% மொத்தமாக ஒரு இடத்துக்கு வரதுக்கும் பிரிஞ்சு 4 இடத்துக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் விஜய் ஃபேக்டர் 8-10% இருக்கு. திரும்ப சொல்கிறேன் நான், இந்த அர்பன் ஓட்ஸு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து திமுகக்கு அதிமுகக்கு எதிராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, இவங்கெல்லாம் வந்து 90s மூவிஸ், 90s and early 2000 படத்தில் பார்த்த பொலிட்டிஷியன்ஸை பார்த்து வளர்ந்தவனுங்க. அவங்க பார்த்துட்டு புதுசாக வந்து வந்தால் மாறிடும், சர்க்கார் பார்த்துட்டு ஆயுதம் எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தால் மாறிடும், மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரியான மைண்டில் வச்சுட்டு இருக்க போயிடுங்க. ஓகே, ஸோ நடந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர், அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் இது நம்ம முதலே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் சொல்லியிருந்தா அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னென்னா, நம்ம என்ன தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணாலும், என்ன தான் வந்து மக்கள்கிட்டேருந்து இவங்க கருத்து கணிப்பு எடுத்தாலும், கள நிலவரம் அப்படின்றது வேற. ஓகே, நிறையா தடவை நம்ம பார்த்துருக்கோம். 2016 டைம்லலாம் வந்து திமுகக்கான சாதகமான தான் நிறைய இருந்துச்சு. ஓகே, நம்மலாம் அது எஸ்பெஷலி சென்னை மாதிரியான இடத்துல இருந்தவங்கலாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து 2016 பார்த்தோன்னா விக்கிபீடியாவில் வந்து போட்டிருந்தேன்னு யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண கருத்து கணிப்பில் 8ல் 5 பேர் வந்து திமுக தான் ஆட்சி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸிட் போலில் வச்சு, சரியா, நம்ம சொன்ன ப்ரீ போலில் எக்ஸிட் போலில் ஓட்டு போட்டுட்டு வந்தவங்கிட்ட கேட்டது. ஓகே, ஆனால் வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அப்படியே மாறி இருந்துச்சு. ஓகே, இதுதான் அந்த சைலண்ட் ஓட்டர் ஃபேக்டர்ன்றது. ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னதான் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல. இப்போ நேரு மாதிரி ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்க, திருச்சியில் அவங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருந்தாங்க. பூத் லெவலில் இப்போ 300 பூத் இருக்குது. பூத்தில் வந்து இத்தனை பேர் போட்டிருக்கோம், நம்ம ஆளுக்கு 10 ஓட்டை நம்ம வந்து செக்யூர் பண்ணணும், இத்தனை வீட்டை கவர் பண்ணணும். இந்த லெவலில் இறங்கி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த கூட்டணி கொடுத்த இடத்துலலாம், இப்போது எங்கள் கூட்டணி, நான் என்னோட தொகுதியில் வந்து இப்போது தேமுதிக கொடுத்துருக்காங்க. காலங்காலமாக உதயசூரியனுக்கு போடுறவங்களுக்கு போய் பார்த்தாங்கன்னா அங்கே உதயசூரியன் இருக்காதுல்ல, அவங்க மைண்டில் வந்து பதிய வைக்கணும், உதயசூரியன் இல்லை முரசுக்கு போடுங்க, உதயசூரியன் இல்லை முரசுக்கு போடுங்கன்னு பதிய வைக்கணும்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யணும். ஓகே, அது யார் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க, எந்த லெவலுக்கு இந்த இதெல்லாம் ரீச் ஆயிருக்குன்றது வந்து அது ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் ஆல் டுகெதர். ஓகே, நம்ம என்ன உட்காந்து அனலைஸ் பண்ணாலும் அங்கே வர்றது வந்து இதான் தெரியும். நீ சொன்ன மாதிரி நானும் வந்து May 4 தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கடைசி வீக்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த வீக்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த சைலண்ட் பீரியட், அந்த ஃபைனல் வீக்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கல். தொங்கு சட்டசபையாக வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய ஓபி மோட ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து இப்போ அந்த குதிரை பேரம் பேசுவாங்கள்ல, இவங்கள வாங்கி அவங்கள பண்ணி இது பண்ணி, அந்த மாதிரி திமுக வந்து ஆட்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அதிமுக ஸ்பிளிட் ஆகி இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தப்போ அந்த டைமில் ஸ்டாலின் நினச்சிருந்தாருன்னா ஒரு 10 பேர் அப்படியே இந்த சைடு இழுத்து போட்டு, ஏன்னா ஓபிஎஸ்ஸே இங்கே வந்து சேர்ந்துருக்காரு, ஒரு எக்ஸ் சிஎம்ஏ. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த டைமில் அமௌண்ட் இது பண்ணி செட்டில் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இந்த சைடு எடுத்து அப்போவே வந்து இவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இவர் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. இந்த ஃபேமஸ் இந்த சட்டை கிழிச்சு போட்டு வெளியே வந்த டைம்லலாம் இவர் அந்த டைமில் அதை பண்ணி இவர் வந்துருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தெளிவாக இல்லை, நான் வந்தால் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து நான் நேராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவர். ஸோ இந்த மாதிரி தொங்கு சபை வந்துச்சுன்னா இவங்க டீசெண்டாக வந்து நான் எதிர்கட்சியாக இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி சொல்லி தொலைச்சிடாதீங்கிற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னு நம்ம ஏஐல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏஐ என்ன பண்ணால் ஒரு 400 லிங்க்கு கிட்டே எடுத்து பலவிதமான சர்வேஸு, யூடியூப் லிங்க்ஸு, இது எல்லாத்துல இருந்தும் இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோரிங் கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம சம்மரைஸ்டாக பார்க்கும்போது ஒன்று தொங்கு சபை வரும், அண்ட் ஒரு ஸ்லைட் HDMK வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
காஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதுவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஃபேக்டர் அண்ட் நாம் தமிழர். என்ன எனக்கு இது வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல விஜய் ஃபேக்டர்னு வருதே தவிர நாம் தமிழர் ஒரு இதுவாக கூட மதிக்கிற போல இருக்கே. இல்லையே, அவர் என்னடானா பிரசன்டேஷன் எல்லாம் போட்டு ஹெலிகாப்டர்ல மாடு மேய்க்கலாம், இதை வச்சு இதை பண்ணலாம், அதை வச்சு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய விளம்பரம் பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன நீங்க இப்படி பண்றாங்க போங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏப்ரல் 23 ஓட்டு போட்டுட்டு மே 4 பார்க்கலாம். மே 4 ஒரு ட்ரிவியா இருக்கு தெரியுமா? என்னது? மே 4 வந்து ஸ்டார் வார்ஸ் டே. ஓகே. ஸ்டார் வார்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்கு, மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவனுங்க இந்த அமெரிக்கன்ஸ் வந்து எப்பவுமே வந்து மந்த் முதல்ல சொல்லி டேட் அப்புறமா சொல்லுவாங்க. இப்போ ஜூன் 3 இருக்கணும். ஏன் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜூன் த 3 அப்படின்வாங்க. ஓகே ஓகே. ஜூலை 22னா ஜூலை த 22 அப்படின்வாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி அந்த ஸ்டார் வார்ஸ்ல வந்து மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து மே த 4th. ஓகே ஓகே ஓகே. மே த 4th பி வித் யூ. இது வந்து ஒரு ட்ரிவியா அது. ஸோ மே 4 நம்ம எல்லாருக்கும் வந்து விஷயம் கரெக்டாக தெரிஞ்சிடும் என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு. அன்னைக்கு விதவிதமான கூத்துக்கள்லாம் அரங்கேறும். அப்புறம் ரிசல்ட்டை பொறுத்துதான் நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா, இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய் போகலாமா. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டைம்ல நீங்க வந்து நிறைய ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சார் காமராசரே தோக்க வச்ச ஊர் சார். அப்புறம் வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அந்த ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்டேட்டஸ், யார் ஜெயிச்சாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு, நம்ம வந்து படம் பார்க்க போறோம் அப்படின்ட்டு வருது. என்னவோ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இவன் தான் வந்து கட்சியை காப்பாத்துற மாதிரி ரொம்ப தீவிரமா இது பண்ணி இருப்பான். ஓகேவா? கட்சி தான் சோறு போடுற மாதிரி. எலெக்ஷன் வந்து யார் வந்தாலும் நம்ம உழைச்சாதான் சார் நமக்கு சோறு, நம்ம அதை பார்க்கலாம் சார் சொல்லிட்டு அப்படியே பெரிய பிலாசபிலாம் பேசுவோம். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த எபிசோட் நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா எங்கள் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் எங்கள் இந்த எபிசோடும் முன்னாடி எபிசோடும் நிறைய டேட்டா ரிசர்ச் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தான் இருப்பீங்களா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா திடீர்னு உட்காந்து நாங்கள் சுந்தர்சி படத்தெல்லாம் பற்றி பேசிட்டு இருப்போம். ஓகே, இல்லைன்னா ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் என்ன சூப்பராக வந்து காமெடி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டிஸ்கஷன்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வச்சுட்ருக்கோம். வேறு இந்த மாதிரிலாம் பேசினா உங்களுக்கு பிடிக்கும், இல்லை இந்த மாதிரி டேட்டாலாம் இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ ஃபீல்? இதெல்லாம் வந்து சொல்லுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஆல்ரெடி எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஓரியன்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான எபிசோட்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுல வந்து நாங்க பண்ண அனலைசிஸ்லாம் வெறும் ஃபன் அனலைசிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியானது பாருங்க. ரீசெண்டா நாங்க பண்ண இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ், அது மோஸ்ட்லி உங்க எல்லாத்துக்கும் ரெலவெண்டா இருக்கும். அந்த எபிசோட கேட்டு பாருங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, அதாவது எபிசோட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் என்னென்னா, நாங்கள் 2 பேர் மட்டும் பேசுறது ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகிடும், சேச்சுரேட் ஆகிடும் அண்ட் வந்து ஒரு ட்ரையாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை எங்கேஜிங்காக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். எந்த நோக்கி வரும்போதே எனக்கு வந்து அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்கள் ஃபீட்பேக்கை நாங்கள் மதிக்கிறோம், அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அந்த மாதிரியான கண்டென்ட் நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். வேறு எந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்கும், நீங்கள் இதெல்லாம் கேட்க விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் எபிசோடுக்கு கொடுத்துருந்த ஃபீட்பேக்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நிறைய வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருப்போம். ஸோ எல்லாரும் மே 4 நோக்கி செல்வோம். முதல்ல 23க்கு போவோம், ஏப்ரல் 23 போயிட்டு அதுக்கப்புறம் மே 4க்கு போவோம்.
ஆமா. உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆத்திட்டு விவரம் பண்ணலாம். ஆமா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த எபிசோட்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண அனாலிசிஸோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட இந்த லிங்க்ல குடுக்குறோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. வேற எந்த மாரி டாபிக்ஸ்லாம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட நாங்க மறுபடியும் உங்கள சந்திக்கிறோம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் புலிகேசி. நான் உங்கள் சூனா போனோம். திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி.